கல் மண் தோன்ற காலத்துல இருந்து இங்க இருக்கிறோம். நாங்க தலைவராகல, நீ 10 வருஷத்துல வந்து நீ ஆகலாமான்னு பாரு. அவருக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. இப்ப என்ன பண்ணோம்னா தமிழர்கள் அந்த தைரியமே கிடையாதுன்னாரு, இருக்குதுன்னு காமிக்கிறோம். அப்பதான் பாண்டியன் நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து தியாக தலைவர் அழகு பண்றவர் செயலாளர் வி சேகர், நான் ஏன் பொருளாளர்னா டைரக்டர் யூனியன்லயும் வேற நான் இருக்கிறேன், பெப்சியில் தொழிலாளர்கள் இருக்கிறேன். தொழிலாளர் யூனியன் இருக்கிறவங்க தயாரிப்பதில் வர முடியாது, தயாரிப்பாளர் அங்கே வர முடியாது. ஒரே ஆள் மட்டும்தான் தொழிலாளர் என்னை ஏற்றுக்கிட்டான், டைரக்டர் ஏற்றுக்கிட்டா, ப்ரொடியூசர் கவுன்சிலையும் இருப்பான். முதலாளி நான், ஏன்னா நல்ல முதலாளி நல்ல தொழிலாளியா இருப்பான். அதனால எல்லாத்துலயும் இருந்தேன். அப்ப அண்ணன் பாண்டியெல்லாம் எங்கூட இருந்தாங்க, கேட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் ராமதாஸ் ஐயா எழுதுறாரு பத்திரிகையில. என்னன்னு எழுதுறாரு, முதல் தினத்தந்தியில் அவர் எழுதுனது. அப்பதான் அவரோட நட்பு. இப்பொழுதுதான் முதல் தமிழர்கள் திரைப்பட துறை தமிழர் கைக்கு வந்திருக்குதுன்னு எழுதினார். ஒரு 3 பக்கம் எழுதினார். 50 ஆண்டுகளுக்கு அப்புறம் தமிழர் கை, 3 பேர் தமிழர்கள். இதை ஓப்பனா சொல்லுமே. அவர் செட்டியார், யாரு நம்ம இவர் தியாகராஜன், அவர் வந்து அவர் பிள்ளைமாறு, இவர் செட்டியார் யார் அழகப்பன் சார். இது ஏன் சொன்னா தமிழன்னா தெரியணுன்றதுக்கு தான். நான் அவர் முதலியார். 3 பேர் 50 வருஷமா இல்லை. தெலுங்கு, மலையாளம், கன்னடம், அது இப்படியே போட்டி ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் உள்ள போகும்போது தான் நாங்கள் முதல் வந்தோம். அவர் பத்திரிகையில் 3 காலம் எழுதினார். நான் போய் ஐயாவுக்கு நன்றி சொன்னேன். அதில் தான் அப்போ ராமதாஸ் ஐயா நமக்கு ஒரு நல்லது வந்தது. பட் ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் எங்களை பாராட்டிட்டீங்க, நீங்கள் தமிழ்னு வைங்க, இனிமேல் தமிழ்னு பேர் வைங்க அப்படின்ட்டு வந்தேன். அந்த மாதிரி கௌதமன் அவர்கள் ஒரு தமிழ் பற்று உள்ளவர். அவருக்கு பாருங்க, நீங்கள் சீமானெல்லாம் வந்திருக்காரு பாருங்க, பிஸியான ஆள் தான் இல்லையா? அந்த தமிழ் பற்றுக்காக வந்திருக்காரு. தமிழ் பற்று மறுபடியும் நான் சொல்றேன், சாதி வெறி தமிழ்நாட்டை அழிக்கும். சமுதாயம் இருக்கணும். உன் சமுதாயம் என்னன்னு கேட்டா சொல்லணுங்க. எனக்கு நாடார் மேல எந்ததுமா மரியாதை? தமிழர் நாடார் மேல எனக்கு ரொம்ப மரியாதை. ஏன்னா நான் நாடார் சங்கத்துக்குலாம் நிறைய போயிருப்பேன். தமிழர் இல்ல உறவின் முறை என்னன்னு வச்சிருக்காங்க பாருங்க, நாடார் உறவின் முறைன்னு தான் வச்சிருக்கிறாங்க. நம்மளாம் உறவுடா, அது சமுதாயம் பற்று, அதை நான் வரவேற்கிறேன். ஆனா நெத்தியில போறதா, இடுப்புல போறதா, தோல்ல போறதா அப்படின்னு சொல்லக்கூடாது. வன்னியர்ன்றது நாம தப்பு இல்லை. சத்திரிய வன்னியர் அப்படின்னா மீதி பேர் யாரோ சூத்திரம் இருக்கிறான்னு அர்த்தம். நான் மறுபடியும் சொல்றேன், என் மனைவி பத்தினின்னு சொல்றது தப்பே கிடையாது. இந்த தெருவிலேயே என் முட்டாட்டி தான் பத்தினா அத்தனை பேர் செருப்பால் அடிப்பான். நல்லா தெரிஞ்சுக்க, என் மனைவி பத்தினி சொல்லி எனக்கு உரிமை இருக்குது. ஆனா இந்த தெருவிலேயே என் பொண்டாட்டி தான் பத்தினா அதுக்கு விழா கொண்டாடினா வருவானா ஓட மயிலுவான். அந்த மாதிரி சமூகப்பற்று தேவை, அது சாதி பற்றாக மாறிடக்கூடாது. கௌதமன் வந்து கண்டிப்பா ஜெயிக்கணும், தமிழன் ஜெயிக்கணும், சீமான் மாதிரி தம்பியும் ஜெயிக்கணும். படிக்கிற பிள்ளைங்கள் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா 500, 1000, 10,000, 1 லட்சம் அப்படின்னு முதலீடு செஞ்சு மிகப்பெரிய ஒரு படைப்பா இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. கௌதமன் வந்து ஒரு மிகப்பெரிய போராளி. உங்களுக்கு தெரியும், கடந்த 10 ஆண்டுகளா அவர் பார்த்தீங்கன்னா இளவரசன் அண்ணன் சொன்ன மாதிரி எங்கப்பா இருக்கிற, நீ எதிலப்பா இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய போராட்ட குணத்தோடு தான் இருப்பார். எங்கே பிரச்சனை நடந்தாலும் அங்கே போயிடுவார். அப்படிப்பட்ட ஒரு நபரை கட்டி போட்டு வச்சுருக்கோம். ஒரு 3 வருஷமா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதுலேயும் நீங்கள் போகக்கூடாது, நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களை நம்பி நாங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கிட்டத்தட்ட 5 வருடமாக வாழ்ந்திருக்கார். இந்த கதையோட, இந்த கேரக்டரோட, இந்த ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அவர் வாழ்ந்திருக்காரு. கடுமையான உழைப்பை போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் எங்களால் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே பண்ண முடியலும் போது திருப்பத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹூக்லியில் தவன்கிரியில் போயிட்டு செட்டில் இருக்கக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க உங்களுக்கு நாங்கள் தோல் கொடுக்குறோன்னு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை கொடுத்து அவருக்கு ஒரு பேர் பாராட்ட கொடுப்போம். அவங்க எங்களுக்கு தோல் கொடுத்தாங்க. அதற்கு பிறகும் எங்களால் முடியல இதை கொண்டு வரணும் அப்படின்னா. ஏன்னா சாதாரண படிப்பில் கௌதம அண்ணன் 10 ஆண்டுகள் அவர் போராடினது, ஒவ்வொரு இடமா ஊரா போய் இந்த தமிழுக்காக போராடினதுல இன்னைக்கு பெரிய ஒரு பட்டாளத்தோட ஒரு பெரிய ஒரு நடிகர், பெரிய ஒரு ப்ராஜெக்ட், ஒரு 50 கோடி 100 கோடியால் செய்யக்கூடிய ஒரு இந்த ப்ராஜெக்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே இன்னைக்கு நடன இயக்குனர்லேருந்து, டான்ஸ் மாஸ்டர்லேருந்து, சமுத்திர அண்ணன்லேருந்து, மன்சூர் அலிகான்லேருந்து, அவங்க நேல்கள் ரவிலேருந்து அத்தனை பேரும், அவங்க இவங்க கவி பேரரசு, அவங்க வைரமுத்துலேருந்து, ஜிவி பிரகாஷ்லேருந்து எல்லாம் உணர்வுபூர்வமாக, கிங்ஸ்லிலேருந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பண்ணியிருக்காங்க.
யாருமே அவர்கிட்ட பேசவும் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஆரம்பத்திலே நம்ம கூட பார்த்துருக்கோம். அவர் சம்பாதிச்சது இந்த பேர் தான். அப்படிப்பட்டது. அதே மாதிரி அண்ணன் சீமான்ட்ட வந்து கேட்ட உடனே வந்து டைம் கொடுத்து அவருடைய பிஸி ஷெடியூல்லையும் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட கலந்துருக்கிறாங்க. ஐயா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு திருப்பி அடுத்த லெவல் போக முடியலன்ன பிறகு பார்த்தீங்கன்னா திரு சரவணராஜா ஐயா அவங்கள்ட்ட வந்தோம். பம்மல்ல அவங்க பார்த்தீங்கன்னா க்ரஷர் வச்சுட்டு அவங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க நாங்கள் தோல் கொடுக்குறோன்னு மீதி இருந்து இன்னைக்கு அவங்க இருக்கிறதுனால தான் இந்த விழாவில் இந்த இடத்துல வந்து நம்ம இருக்கிறோம். இப்படி உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளும் தமிழ் உறவுகளும் எப்படியாவது இந்த படம் வந்துடணும். ஒவ்வொரு நாளும் தவம் இருந்து 10 மாதம்தான் கர்ப்பத்தில் சுமந்துருப்போம். கௌதமன் இதை வந்து கிட்டத்தட்ட 5 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இதை சுமந்து அந்த வழிகளோடு தான் இன்னைக்கு இந்த பிரசவத்தை பண்ணியிருக்காரு. இதை சிறப்பான முறையில் சீராட்ட வேண்டியதும் பாராட்ட வேண்டியதும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களும் மீடியாக்காரங்களும் இருந்து இதை சிறப்பான படமாகவும் நல்ல ஒரு கமர்ஷியலாக வெற்றியை கொடுத்தீங்கன்னா இளவரசன் சொன்ன மாரி இயக்குனர் ஐயா ப்ரொடியூசர் ஐயா சொன்ன மாரி இதேமாரி பல இயக்குனர்களையும் பல திரைப்பட தொழிலாளர்களையும் நமக்கு வாய்ப்பை கொடுத்து மீண்டும் இதே மாதிரியான க்ரௌட் ஃபண்டிங்கில் வந்து சிறப்பாக செய்கிறதுக்கு நாங்கள் எல்லாருமே முன் நின்று கண்டிப்பாக செய்வோம். இந்த படம் வெற்றி பெறத்துக்கு நீங்கள் எல்லாருமே வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களால் முடிஞ்ச ப்ரமோஷனை பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிக தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. இயக்குனர் கௌதமன் அவர்களே, திரையுலகில் இருக்கக்கூடிய ஆண்டோர்களே, சான்றோர்களே, மேடையில் இருக்கக்கூடிய அருமை தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். கௌதமன் அவர்கள் ஒரு படம் எடுக்கிறார் என்று சொன்னால் தமிழ் படங்களில் பெரும்பான்மையாக நீதிமன்ற காட்சிகள் இல்லாத படங்களே இருக்காது. ஆனால் கௌதமன் அவர்கள் படத்தை பொறுத்தவரையில் அந்த படம் அல்லது அந்த படைப்பு திரைக்கு வர வேண்டும் என்றால் நீதிமன்றத்தில் வழக்கை நடத்திய பிறகுதான் அந்த படத்தை வெளியே கொண்டு வர முடியும் என்ற சரித்திரத்திற்கு சொந்தக்காரர் நமது அருமை கௌதமன் அவர்கள். சந்தனக்காடு என்ற தொடரை மக்கள் தொலைக்காட்சியில் எடுப்பதற்காக அவர் எடுத்தார். அற்புதமான ஒரு தொடர், எல்லோராலும் பேசப்பட்ட அந்த தொடர். இதே மே மாதம்தான் அந்த தொடரை எதிர்த்து ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டது. உயர்நீதிமன்றம் விடுமுறை காலம். அப்பொழுது நீதியரசர் ஜோதிமணி அவர்கள் அவருடைய வீட்டிலே அந்த வழக்கை நடத்தினோம். அடுத்து மக்கள் தொலைக்காட்சியில் அது அடுத்த நாள் ஒளிபரப்பாக வேண்டும், அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருந்த வேளையில் நீதியரசர் அவர்கள் அந்த வழக்கை நடத்தி இந்த சந்தனக்காடை வெளியிட தடை இல்லை என்ற அந்த உத்தரவை பிறப்பித்து அதற்கு பிறகுதான் அந்த சந்தனக்காடு மக்கள் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது. அந்த வழக்கினுடைய தீர்ப்பு இன்றைக்கு இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அலுவலகங்களில் இருக்கக்கூடிய சட்ட புத்தகங்களில் அந்த தீர்ப்பு இடம்பெற்றது. இந்த திரைப்படமும் கூட நீதிமன்றத்தினுடைய படிகளுக்கு சென்று அதற்கு பிறகுதான் உங்கள் முன்னால் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த படத்தில் படையாண்ட மாவீரா என்று சொல்லுகின்ற பொழுது இங்கு இருக்கக்கூடிய எல்லோரையும் விட இந்த அரங்கத்தில் உங்கள் முன்னால் இது குறித்து ஓரிரு வார்த்தைகளை பேசுவதற்கு உரிமை உள்ளவன் என்ற அடிப்படையில் இந்த பெயரை சொன்னவுடன் எங்களுக்கு எங்கள் உள்ளத்தில் வீரம் கொப்பளிக்கக்கூடிய வகையில் வாழ்ந்த ஒரு மனிதனுடைய அடையாளத்தை வெளியிடக்கூடிய ஒரு படமாக இது வெளிவந்திருப்பது என்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த படத்தின் கதாநாயகனாக அவருடைய வாழ்வியலை சித்தரிக்கக்கூடிய படமாக இது வருகிறது. இன்னொன்று பெரும் மகிழ்ச்சி, நெய்வேலியில் நடைபெற்ற போராட்டத்தை அடிப்படையாக அந்த போராட்டத்திற்கு தொடர்பான வழக்கு, விளைந்து நிற்கக்கூடிய விளை கதிர்களை அழிக்கக்கூடிய என்எல்சி நிறுவனத்தினுடைய அந்த செயலை கண்டித்து நீதிமன்றத்தில் வழக்கை தொடுத்து அதற்கான இழப்பீட்டை அன்றைக்கு பெற்றோம். அதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நெய்வேலியில் ஒட்டுமொத்த விவசாயிகளையும் திரட்டி ஒரு போராட்டத்தை நடத்தினார். அமைதியான போராட்டம், அறவழியான போராட்டம். ஆனால் அது காவல்துறையினுடைய செயலால் அது வன்முறையாக மாறுகிறது. அதில் ஒரு நிகழ்வு, காசி என்று சொல்லக்கூடிய ஒரு பையன் காவல்துறையை பார்த்து கூட்டத்தில் இருப்பவர் கல்லால் எறிகிறார்கள். காவல்துறை தடியால் அவர்கள் அடிக்கிறார்கள். அவர்களும் கல்லை எடுத்துக்கொண்டு இவர்களை அடிக்கிறார்கள். போர்க்களமாக மாறுகிறது. இந்த கூட்டத்தை கலைப்பதற்காக வஜ்ரா வாகனம் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறது. அந்த வஜ்ரா வாகனத்திலிருந்து
தண்ணீரை பீச்சி அடிக்கிறார்கள். அதில் காசி என்று சொல்லக்கூடிய ஒரு தம்பி அந்த வஜ்ரா வாகனத்தில் இருந்து வரக்கூடிய தண்ணீரை பார்த்து நேராக நின்று நீ அடி பார்த்து விடலாம் என்று நேரடியாக அந்த இடத்திலே நிற்கின்ற பொழுது போலீஸ்காரர்களே அதிர்ந்து போனார்கள். இவர்கள் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது போல என்று அவர்கள் அன்றைக்கு நினைத்தார்கள். அந்த பையன் சின்ன சேலம், இன்னைக்கும் அந்த பையனுக்கு பேர் என்னன்னா வஜ்ரா காசின்னு தான் பேரு. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை இதில் படமாக இவர் படைத்திருக்கிறார் என்ற செய்தியை கேட்டு நான் பெருமகிழ்ச்சி அடைந்தேன். இங்கே படம் எடுப்பதில் அதுவும் கௌதமன் போன்றவர்கள் படம் எடுத்தால் அதற்கு முதலீடு செய்வதற்கு முன்வருவதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள் என்று இங்கே இருக்கக்கூடிய வி. சேகர் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அதையும் தாண்டி இந்த படத்தின் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவருடைய அடையாளத்தை வைத்து படம் எடுக்கின்ற பொழுது அதற்கும் முதலீடு செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய உங்களையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நான் உள்ளபடியே உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சமூகத்திற்காக போராடியவர், மற்றவர்களால் அவர் ஒரு வன்முறையாளராக பார்க்கப்பட்டவர். ஆனால் அவர் மீது இருந்த 47 வழக்குகள், அந்த 47 வழக்குகளில் ஊழல் வழக்குகள் கிடையாது, 420 வழக்குகள் கிடையாது. அண்ணன் சீமான் அவர்களை போன்று மக்களுக்காக பேசியதற்காகவே அவர் மீது தொடுக்கப்பட்ட 47 வழக்குகள். அந்த வழக்குகள் அத்தனையும் நடத்தியவன் நான். 2 நிகழ்வுகள். அவர் தன் வாழ்நாளில் முன்ஜாமீன் மனு என்பதே தாக்கல் செய்யக்கூடாது என்று என்னிடம் சொல்லக்கூடியவர். ஆச்சரியமாக இருக்கும். எப்போ வேணாலும் அவர் வரட்டும், கைது பண்ணட்டும், பார்த்து கொள்ளலாம் என்று இருக்கக்கூடிய மனோபாகம் உள்ளவர். இன்னொன்று, அவர் கைது செய்யப்பட்டு சிறைக்கு செல்கிறார். அவர் மீது 3 முறை தேசிய பாதுகாப்பு சட்டம் போடப்படுகிறது. அவரை வெளியே எடுப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்கிறோம். புழல் சிறை, திருச்சி மத்திய சிறை, ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அவரை சென்று சந்திப்போம். ஒரு வழக்கறிஞரிடம் எந்த கேள்வியை வேண்டுமானாலும் கட்சிக்காரர்கள் கேட்கலாம். ஆனால் ஒரே ஒரு கேள்வியை கேட்டால் வழக்கறிஞர்களுக்கு சொல்வதற்கு பதில் இருக்காது. அது என்னன்னா, என்னை எப்ப நீங்க வெளியில எடுப்பீங்க என்று ஒரு கேள்வியை எந்த வக்கீல்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க. எல்லாவற்றையும் சொல்வார்கள், இதற்கு பதில் சொல்லாமல் தப்பி விடுவார். ஆனால் மாவீரன் காடு வெட்டியார் என்று எங்களால் அழைக்கப்படக்கூடிய மாவீரன் குரு அவர்கள் தான் ஒரு வழக்கறிஞராக என்னிடம் சொல்வார், என்னை எப்ப எடுக்கிற என்ற கேள்வியை உங்களிடம் கேட்க மாட்டேன். ஒருவேளை நான் கேட்டு என்னை சமாதானப்படுத்துவதற்காக அடுத்த வாரம் நீங்க வெளியில வந்துருவீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அதற்கு அடுத்து ஒரு நாள் இரவு என்னால் ஜெயிலில் இருக்க முடியாது. எல்லோருக்குமே இது பொருந்தும். எனவே நான் எப்பொழுது வருகிறோனோ அதுவரையில் நான் என்னை எப்பொழுது எடுக்கிறாய் என்று நான் கேட்க மாட்டேன் என்று சொல்வார். அவர் பல வழக்குகள் விசித்திரமான வழக்குகளாக இருக்கும். ஒரு வழக்கு ஜெயங்கொண்டம் நீதிமன்றத்தில் வழக்கு. அவரை வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீண்ட காலமாக இருந்த ஒரு வழக்கில் அவரை சிறைப்படுத்தி நீதிபதியின் முன்பாக நிறுத்துகிறார்கள். அதில் இருக்கக்கூடிய முதல் தகவல் அறிக்கையுடைய தகவலை நீதிபதி படித்து காட்டுகிறார். இதெல்லாம் நீங்க உண்மையா பேசுனீங்களான்னு சொல்றார். அவர், நான் வக்கீல், இல்லைன்னு சொல்லுங்க அப்படின்னு பக்கத்துல நின்று சொல்றார். ஆமா, நான் தான் பேசுனேங்க, அப்படிதாங்க பேசுனேன். இந்த பகுதியில் விவசாய விளைநிலங்களை அபகரிக்கக்கூடிய அரசினுடைய எந்த வாகனம் வந்தாலும் கொளுத்துவேன் என்று பேசினேன். இது அவர் சொன்னது, நீதிமன்றத்திலே சொன்னார். எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அப்பொழுது சொன்னார் நீதிபதியிடம், தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்றான் பாரதி. ஏன் ஊர்ல இருக்கக்கூடிய விவசாய நிலத்திலிருந்து விவசாயம் செய்து சாப்பிடறதுக்கு வழி இல்லாம புதிய வீரான விரிவாக்க திட்டம் என்ற அடிப்படையில் இங்கே ஆழ்குழாய் அமைப்பதற்கான வாகனங்கள் வந்தால் அதை நான் அடித்து விரட்டுவேன் என்பதுதான் அவருடைய கருத்து. இது போராட்டமா, வன்முறையா அல்லது புரட்சியா என்பதை உங்களுடைய சிந்தனைக்கே நான் அன்போடு இந்த நேரத்திலே விட்டு விடுகிறேன். இங்கே மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் இருக்கிறார்கள். நீதியரசர் கலையரசன் அவர்களை பார்த்த பொழுது நான் எனக்கு என்ன சம்பந்தமே இல்லாம வந்து உட்கார்ந்துருக்காரு என்று பார்த்தேன். அப்பதான் தெரிஞ்சது, ஒரு பாதுகாப்பாக வக்கீலையும் கூட்டுப்போம், வக்கீல் ஒழுங்கா நடத்தலன்னா நீதிபதியும் கூட்டுப்போம், எப்படியாவது இந்த படத்தை கொண்டு வரணும் என்ற முடிவிலே இருக்கிறார். அண்ணன் சீமான் அவர்கள் வந்திருக்கிறார். இதை தாண்டி இந்த படத்தை தடைப்பதற்கும் நிறுத்துவதற்கும் எந்த சாத்தியமும் இல்லை என்பதை நாம் நன்றாக உணர்கிறோம். இங்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் பல்வேறு அடையாளங்கள் இருந்தாலும் அரசியல் ரீதியாக பல்வேறு செய்திகளை நமது வி. சேகர் அவர்கள் சொன்னார்கள். அதற்குள் நான் செல்ல விரும்பவில்லை. ஆனால் நாம் எல்லோரையும் இணைக்கக்கூடிய
தமிழன் என்ற உணர்வோடு தான் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இருக்கிறோம் என்ற அந்த மனநிறைவோடு கௌதம் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் நாங்கள் துணையாக இருப்போம். வழக்கறிஞராகவும் அவருடைய படைப்புகளுடைய ஒரு விருப்பமுடைய ஒரு நேசனாகவும் அவருக்காக நாங்கள் துணையாக நிற்போம். இந்த மாவீரன், படையாண்ட மாவீரன் என்ற படம் தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு படமாக எதிர்காலத்தில் உருவாக வேண்டும் என்ற எனது அன்பார்ந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கலவரம் பண்றோம் அப்படின்ட்டு. அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் வா கௌதமன் அவர்களுக்கும் எனக்குமான ஒரே உறவு, இணைக்கக்கூடிய உறவு நாங்கள் தமிழர்கள் அப்படிங்கிறது மட்டும்தான். அண்ணனுடைய படம் மிக சிறப்பாக வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேர் பேசுறதுக்காக காத்திருக்காங்க. அண்ணனை பற்றி சொல்றதுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, எப்பவுமே ஒரு உணர்ச்சி புலம்பாக இருக்கக்கூடியவர். அதற்கு சாட்சி யாருமே இந்த கோணத்தில் யோசிக்கவே முடியாத ஒரு போராட்டத்தை நடத்தினாரு. கிண்டி மேம்பாலத்தில் ஒரு பூட்டு போட்டது. அதை இப்படி ஒரு ஐடியாவை எப்படி யோசிச்சாரு, அது சங்கிலியெல்லாம் கொண்டு போய் எப்படி அதை பூட்ட போட்டாரு அப்படிங்கிறது இன்னும் ஆச்சரியமானது. அப்படி ஒரு ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த போராட்டக்காரராகவும் இன்று மிகச்சிறந்த திரைக்கலைஞராகவும் அவரை திரைப்படத்தில் கதாநாயகனாக பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. திரைப்படம் நிச்சயமாக வெற்றி அடையும். வாழ்த்துக்கள். நன்றி. மாலை வணக்கம். கௌதமன் சார் என்னுடைய நல்ல நண்பர். அடிக்கடி தொலைபேசியில் உரையாடி கொண்டிருப்போம். என்னுடைய படங்கள் சம்பந்தமாக தொடர்ந்து என்கிட்ட பேசிக்கொண்டே இருப்பார். நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஒரு திரையுலகத்தை சேர்ந்த ஒரு நண்பர். இந்த படம் நான் எடிட்டில் பார்த்துட்டேன். ஆக்சுவலாக மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது. இந்த அரசியல் எல்லாத்தையும் தாண்டி உலகத்தில் ஒரே ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, வளர்ச்சிங்கிற பேரில் இந்த உலகத்தில் ஏற்படுகிற தொழிற்சாலைகள் எப்படி இன்னொரு மக்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமத்திற்கு எவ்வளோ பெரிய சேதத்தை உருவாக்குகிறது அப்படிங்கிறது தான் இந்த எல்லா இடங்களையும் நம்ம காண கிடைக்காத ஒன்று. ஸ்டெர்லைட் ஆலை இருக்குது, நிலக்கரி சுரங்க ஆலை இருக்கிறது அப்படின்னு நம்ம அந்த ஆலை இல்லாத ஒரு சென்னை போன்ற ஒரு நகரத்தில் இருக்கிற போது, இந்த ஆலை இருக்கிற ஒரு நகரத்தின் அருகே இருக்கிற கிராமங்கள், அந்த விவசாய நிலம் எப்படி பாதிக்கப்படுகிறது என்பதை மிகவும் அழுத்தம் திருத்தமாக, பிரம்மாண்டமாகவும் உணர்வுபூர்வமாகவும் இந்த படம் பேசுகிறது. இதை தாண்டி எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்சது தமிழ் கௌதமன். தமிழை நான் மேடைக்கு அழைக்கணும்னு ஆசைப்படுறேன். தமிழ் சாரோட பையன் பிரமாதமா பண்ணியிருக்கேன் அந்த படத்துல. ஒரு பெரிய நான் படம் பார்த்துட்டு சொன்னேன், உங்க பையன் போர்ஷனை ரொம்ப ரசிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் இந்தியன் படத்துல ஒரு ரோலுக்கு ஒரு பையன் வேணும் அப்படின்னு கேட்டப்ப சங்கர் சார்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி கௌதமன் சாரோட பையன் இருக்கான், பிரமாதமா பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோலாம் காமிச்சேன். அப்போ அவர் சொன்னார், ஹீரோவை அறிமுகப்படுத்துறதுக்காக நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். நான் சங்கர் சார் படம் தான் விடுறேன் சார் அப்படின்னு சொல்லி அனுப்புனார். ரொம்ப பிரமாதமாக நடிச்சு கொடுத்தா. சார் பயங்கரமாக பாராட்டினார். ஸோ இப்போ இந்த படத்தில் மிக பிரமாதமாக அவன் வர்ற போர்ஷன் அவ்வளோ மண்ணும் மனத்தோட ரொம்ப பிரமாதமாக அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ இட்லி கடை படத்துலையும் பண்ணுறான். விரைவில் ஒரு பெரிய தமிழ் மண்ணின் கதாநாயகனாக வருவதற்கான எல்லா கூறுகளோடு அந்த டெடிகேஷன் எல்லாமே இருக்கு. ஸோ தமிழை நான் மனமாற வாழ்த்துக்கிறேன். இந்த படம் வெற்றியடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. இருக்கிற எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நான் சத்தமா பேசுறேன், மன்னிச்சுக்கோங்க. ஸோ இங்கே இந்த படத்தில் எப்போவுமே என்ன சொல்கிறது, பாருங்கள், எனக்கு ஒரு பெரிய அறிமுகத்தை கொடுத்து பேச சொல்லிட்டாங்க. இந்த படத்துக்கு இணைஞ்சதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னாச்சுன்னா, அவர் எனக்கு ஒரு நண்பர். அது இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னு வச்சுன்னா, நான் மதுரையில் நாடோடிகள் 2ன்னு ஒரு படம் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு மிகப்பெரிய போராட்டம் தூத்துக்குடியில். அந்த போராட்டத்தில் என்னுடைய குடும்பத்திலிருந்து ஒருத்தர் இறந்துட்டாங்க. இப்போது நான் அங்கே போயிட்டேன். போனதுக்கப்புறம்
நம்மளை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட யாருக்கிட்டையுமே பேச முடியலை. யாராவது ஒரு தோள் கிடைக்காதா நம்ம பேசுறதுக்கு? ஏன்னா நம்ம அங்கே 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 போய் நிற்கிறப்ப யாரையுமே பார்க்க முடியலை, பக்கத்துலேயே நெருங்க முடியாத ஒரு நிகழ்வு. பேசுறதுக்கு ஆள் இல்லை, தோள் கொடுத்து அழுகிறதுக்கு ஒரு தோள் கூட இல்லைங்க. அந்த நேரத்தில் முதல்ல வீறி பீறிட்டு வந்த ஒரே ஒரு ஆள் அப்படி யாருன்னா நம்ம கௌதமன் சார் தான். ஸோ யாருமே இல்லாத நேரத்தில் திடீர்னு இப்படி ஒருத்தர் வந்து நிற்கிறாரு அப்படிங்கச்சில் எங்களுக்கெல்லாம் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா கௌதம் சார்ட்ட நானும் அவரும் பழகி ஒரு 20 வருஷம் கேப் இருக்கும். திடீர்னு வந்து நின்னார். மிகப்பெரிய ஒரு போராளி தான், எப்போவுமே உணர்ச்சி பூர்வமாக இருக்கிறவர் தான். சண்டை காட்சி கூட அவரே வடிவமைக்கிறதுக்கு முழு முயற்சி இறங்கி பண்ணிக்கிட்டு இருப்பார். ஏன்னா அவருடைய அந்த போராளித்தனம் எல்லா விஷயத்துலையும் இருக்கும். அதாவது தமிழ்நாட்டில் எந்த மூலையில் எந்த விதமான போராட்டங்கள் இருந்தாலும், மக்களுக்கு எதிராக எந்த விஷயம் நடந்தாலும் உடனே நிற்கிற ஒரே போராளி அவராக தான் இருப்பார். டக்குன்னு உடனே வந்து நிற்கிறதுல எனக்கு அந்த விதத்தில் மிகப்பெரிய பெருமை. இந்த படத்தில் நான் ஸ்டண்ட் இயக்குனராக ஒர்க் பண்ணேன். அவருக்கும் சரி, அவருடைய புதல்வன் தமிழுக்கும் சரி ஒர்க் பண்ணோம். 2 பேருமே மிகப்பெரிய டெடிக்கேட்டட்னா என்னென்னா அந்த படத்துக்காக எவ்வளோ வேலை செய்யணும். இப்போ சார் சொன்ன மாதிரி அவருக்கு 1000 பேர்கள் முதலீட்டாளர்கள் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு 1000லாம் ரொம்ப குறைச்சல். இன்னும் வருங்காலங்களில் நிறைய லட்சாதிபதியான மக்கள் வந்து நிறைய பேர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும். என்னோட மனமார்ந்த வாழ்த்து. அண்ணன் இருக்கும்போது இங்கே நிறைய பேச முடியாது, அதனால் நான் சீக்கிரம் போயிடுறேன். ஒரே ஒரு 2 வாரத்தில் முடிச்சிடுறேன். கௌதமன் சார் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், ஒரு அழகான ஒரு எளிமையான ஒரு மனசு நண்பர். ஸோ அவர் தான் இதுக்குள்ளே என்ன வர வச்சது. அவர்னால இன்னொரு ஒரு அழகான ஒரு நண்பர் எனக்கு கிடச்சிட்டாரு, அருமையான நண்பர். நம்ம கிருஷ்ணமூர்த்தி சார் ப்ரொடியூசர், அவர் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் கிருஷ்ணமூர்த்தி சார். ஸோ சார் வணக்கம் சார். ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே அண்ணன் இருக்கும்போது நான் நிறைய பேசலை. ஏன்னா அண்ணன் டைரக்ட் பண்ண படமும் நான் பண்ணேன், அது மட்டும் சொல்லிட்டு ஓடிடுறேன். நான் அண்ணன் கூட வாழ்த்துக்கள் தம்பி இந்த மாதிரி வாழ்த்துக்கள் படம்லாம் பண்ணேன். அப்போ நான் பாட்டில் அண்ணன் கூட அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது நான் பாட்டில் உட்காந்துட்டு அந்த ப்ரொடக்ஷனில் சாப்பாடு போடுவாங்களே, அவர்கிட்ட போய் அந்த ஒயிட் சட்னி கொடுங்கண்ணே. டேய் என்னடா அப்படின்னா, அண்ணே என்னடா அது, என்னண்ணே டேய் தேங்காய் சட்னின்னு சொல்கிறாண்ணே. ஐயோ. அப்புறம் அந்த க்ரீன் சட்னி கொடுங்கண்ணே. திருப்பி என்ன ஒரு பார்த்தார். அப்புறம் புதினா சட்னி சொல்கிறாரு. சரி, அதனால் அண்ணன் இருக்கும்போது நான் நிறைய பேசுகிறது தவறு. ஸோ அண்ணன்கிட்ட நிறைய தமிழ் வார்த்தைகள் நான் கற்றுக்கிட்டேன். அண்ணனோட எதுவாக இருந்தாலும் நான் பார்ப்பேன், ஏன்னா அந்த தமிழ் வார்த்தைகளுக்காக தான். ஸோ நான் நிறைய பேசலை. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இடையில் உள்ள பெரிய ஜாம்பவங்கள் அவங்களுக்கும் வணக்கம். நான் அதில் ஒரு நன்றி மாத்திரம்தான் சொல்லணும். டைரக்டர் கௌதம் சாருக்கும் தினேஷ் மாஸ்டருக்கும். தினேஷ் மாஸ்டர் கோரியோகிராஃபி பண்ணி நான் ஒரு பாட்டு ஆடிப்போம், நானும் ஜானி மாஸ்டர் ரொம்ப நன்றி. அதாவது நாங்களாம் குரூப் டான்ஸராக ராஜு மாஸ்டர்லாம் ஆடும்போது அந்த ஒரு நினைவை திருப்பி எடுத்துகிட்டு வந்து திருப்பி அந்த கரகத்தை எடுத்துகிட்டு வந்து இப்படி ஒரு பாட்டை ஜிவி கிட்ட இருந்து டைரக்டர் வாங்கி பாடல்லாம் ஒவ்வொரு பாட்டுமே அதிருது. அதுக்கு ஜிவிக்கு ஒரு பெரிய பாராட்டை சொல்லணும். ஏன்னா எல்லா பாட்டுமே உணர்ச்சி விஷயமாக இருக்குது. தினேஷ் மாஸ்டர் அவர் எல்லா ஹீரோக்கெல்லாம் கோரியோகிராஃபிக் பண்ணியிருக்கும் போது நாங்கள் ஜானி மாஸ்டர்லாம் ரொம்ப அந்த பாட்டை வந்து என்ஜாய் பண்ணி ஆனோம். அது விஷுவலாக இப்போ பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்குது. அந்த ஒளிப்பதுவும் சரி, எனக்கு அப்பப்போ இங்கிலீஷ் வருது, பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் அதான் நன்றி மாத்திரம்தான். தேங்க்யூ, நன்றி ஸோ மச். வணக்கம். படத்தின் சில காட்சிகளை எனக்கு முதல்ல போட்டு காமிச்சேன். நான் ஒரு குடும்ப நண்பர். அதில் வர்ற ஒரு பாடல், புலிப்பாடல், உலக தமிழும் பொது மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடியவருக்கு ஒரு பெரிய பாடலை அதில் வைரமுத்து ஐயா அமைச்சிருக்காரு. அந்த பாடல் பார்க்கும்போது தெரிஞ்சது ஒரு எழுச்சியான ஒரு பாடல். அது இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு அந்த படத்தை பாடல் சில காட்சிகள், சண்டை காட்சிகளில் பார்த்த ஒன்று தெரிஞ்சது. கண்டிப்பாக அந்த படம் படையாண்டா மாவீரா மாபெரும் வெற்றி அடையும். நன்றி, வணக்கம். துறைக்கு வந்து அவங்களுடைய கனவு எப்பவுமே கிடையாது. ஏன்னா அது தமிழ்நாட்டினுடைய ஒரு வெற்றி சித்திரம். தமிழன் இங்கே தேடி வந்தால்தான் அவனுக்கு வெற்றி கிடைக்கும். தமிழ்நாட்டில் வந்தால் அத்தனை பேருக்கு வெற்றி கிடைக்கும்.
ஏன்னா இந்த தமிழ்நாட்டினுடைய மண்ணினுடைய ராசி அந்த மாதிரி. இங்கே தோற்பது எவனுமில்லை, எவனுடைய கனவும் நிச்சயமாக தோற்காது, நிச்சயம் ஜெயிக்கும். குறிப்பாக இப்போ சமீப காலமாக தமிழ் திரைப்படத்துறையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. முதலில் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக என்னுடைய அன்பு சகோதரர் சீமான் அவர்களுக்கும், இத்திரைப்படத்தின் தயாரிப்பாளர்களுக்கும், இத்திரைப்படத்தின் ஸ்டார்ட் இயக்குனர் மற்றும் நடன இயக்குனர் அனைவருக்கும், குறிப்பாக இந்த படத்தின் கேமராமேன், எடிட்டர், அத்தனை டெக்னீஷியனுக்கும் இந்த என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இத்திரைப்படத்தின் ஊடக பத்திரிகையாளர் மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் வி சேகர் அவர்கள் பேசிட்டு ஒன்று இதுக்கு பக்கத்தில் போயிருந்தது, என்ன நம்ம இதாக நம்மளே ரொம்ப நேரம் கழிச்சு தான் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஏதோ தம்பி கௌதம்காக வந்திருக்கமே பார்த்தா அண்ணன் பேசுறதெல்லாம் கேட்டவுடனே என்ன ஃபங்க்ஷன், என்ன எப்படி பேசணும்னு எல்லாத்தையும் பார்த்துட்டேன். டோட்டலாக திருப்பி ரீகலெக்ட் பண்ணுறேன், நம்ம எங்கே வந்திருக்கோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அவர் வந்து நீங்களும் 23 படத்தை இயக்கிய இயக்குனர். அந்த நீங்களும் 23 திரைப்படத்தை வெளியீட்டு செய்த சிட்டி என்எஸ்சி வெளியீட்டு செய்த வீடியோகிராஃபர் நான் தான். அப்படி அவரோட அசிஸ்டண்டாக இருந்த ஒரு வா கௌதமனை என்னுடைய சிவசக்தி மூவி மேக்கர்ஸில் ஒரு படத்தை இயக்குனராக ஆக்கணும் என்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கௌதமன் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு படைப்பாளி, ஒரு கதாசிரியர், சிந்தனைவாதி. நல்ல ஒரு கதை சொன்னார்னா அது உடனே படம் பண்ணணும் அப்படி ரொம்ப ஆசையாக என்கிட்ட சொல்லும் போதெல்லாம் அந்த ரீதிக்கு அடிக்க தேவையில்லை, கண்ணில் தண்ணி அப்படியே நம்மளை புலம்புலம்புன்னு ஒரு வர வச்சுருவார். அவ்வளோ அற்புதமான ஒரு மாபெரும் கலைஞர். ஆனால் அவருடைய வித்தியாசம் இருக்குது, கௌதம் நான் பார்த்தவே இல்லை. ஒரு குடும்ப படம், ஒரு நல்ல காவியங்கள், ஒரு நல்ல நாவல்கள், இதெல்லாம் படித்து அதை நல்ல திரைப்படமாக ஆக்கி கொண்டு வரணுன்றதுல ரொம்ப ஒரு தங்கர் பச்சான் அவர்லாம் சேர்ந்து என்னை வந்து ரொம்ப வடிகட்டாயமாக, குறிப்பாக தங்கர் பச்சான் போன்ற இவர்கள்லாம் வந்து நமக்கு ஏதோ ஒரு அடிதடி படம் எடுக்கணும், நல்லா ஏதாவது ஒன்று வேறு மாதிரி படம் கால் சம்பாதிக்கணும்னு தயாரிப்பலாம், வீடியோஸ்க்காக தயாரிப்பலாம் மாறினா காதல் கோட்டைன்னு ஒரு படத்தை கொண்டு தங்கர் பச்சான் சொன்னார் அகத்தியன் சார் மூலியமாக. அந்த படம் கொடுத்த உடனே வெளியே வந்த உடனே நான் டோட்டலாக மாறிட்டேன். நான் இன்னும் எங்கேயோ வேறு மாதிரி என்னை மறுத்து கழுத்தில் மாலையெல்லாம் போட்டு நீ இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி படம் தான் எடுக்கணும், ஒழுங்காக இருக்கணும் அப்படிலாம் பண்ணி என்னை ஒரு வச்சிட்டாங்க. அந்த ஒரு யூனிட்டில் ஒரு தம்பி கௌதம்னு ஒருத்தர் தரமான படங்களை கொடுப்பது. இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவை தரமான திரைப்படங்கள் வந்து கொண்டு இருக்குது. புதிய இயக்குநர்கள், புதிய நடிகர்கள், புதிய டெக்னீஷியன்கள் எல்லாருமே புதுசு புதுசாக வந்து தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. சமீபத்தில் பாருங்கள் 2 படம், ஒன்று தம்பி இருக்க சொல்லக்கூடாது, அண்ணன் வி சேகர் சொல்ல மாதிரி முதலில் தமிழ்நாட்டில் தமிழ் திரைப்படங்களுக்கு தமிழ் தான் பெயர் வைக்க வேண்டும். அப்புறம் என்ன சொல்ல கரெக்டு, அந்த தமிழில் தான் பெயர் வைக்க வேண்டும் என்பதை நான் குறிப்பாக என்னால் முடிந்த வரையில் தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்தில் முறையிட்டு அதை ஒரு இது சட்டபூர்வமாக கொண்டு வர வேண்டும் என்றது நான் கண்டிப்பாக முயற்சி செய்கிறேன். ஏன்னா எவ்வளோ உணர்வாக சொல்கிறாங்க, நியாயமான உணர்வு சார் அது. பாருங்கள், படையாண்ட மாவீரா, அந்த பேரை கேட்கறதுக்கே ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன், அந்த மாதிரி படத்தினுடைய அந்த ஒரு வீரம், அந்த தமிழ் சொற்கள் அதெல்லாம் வந்து அதில் இருக்காதுல்ல படத்தை பற்றி. அப்புறம் வா கௌதமன் வந்து அப்படி ஒரு படங்களை சொல்லி அவர் 2 வித்தியாசம் இருக்குன்னு சொன்னேன். ஒன்று அன்பா காவியமாக ஒரு குடும்ப படமாக பண்ணதான் அவர் ஆசையெல்லாம் இருக்கும். ஆனால் அவர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன், ஒரு 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 விஷயத்தை ரொம்ப வீரமாக சொல்லணும், கொஞ்சம் வேகமாக சொல்லணுன்றது வந்து அவர் அறியாமே அவருக்கு இருந்துட்டு இருக்கு. அது உதாரணம் சந்தனக்காடு பார்த்தீங்கன்னா அது ஒரு சீரியல் மாதிரியே இருக்காது, அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம் போகிற மாதிரி அவ்வளோ ஸ்பீடு, அப்படி ஒரு படைப்பை கொடுத்தவர் முதல்ல. இல்லை கௌதம் உங்கள்கிட்ட வந்து நீ சொல்கிறது வேறு, ஆனால் உங்களுடைய மேக்கிங் மைண்ட் எல்லாம் வேறு ஸ்பீடாக இருக்குது. இப்போ பார்த்தேன் இந்த படையாண்ட மாவீரா படமாக பிரம்மாண்டம் மட்டும் இல்லை, என்ன மேக்கிங், அந்த படத்தில் மேக்கிங்லாம் போட்டு காட்டும் போதெல்லாம் தம்பி பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் எதுக்கு நான் இந்த மேக்கிங் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கோச்சிக்காதீங்க. அந்த அவ்வளோ சிறப்பாக இருக்குது. ஒரு காட்சி அமைப்பு, ஒரு இதுவும் அந்த கேமரானுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை மெய்சிலத்து போனேன். உதாரணத்துக்கு நான் நினச்சிட்டே இருந்தேன், நான் ஆந்திராவிலேருந்து ஒரு புஷ்பான்னு இங்கே வந்துச்சு, தமிழ்நாடு மட்டும் இந்தியாவே கலக்கிட்டு போச்சு. புஷ்பா 2. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு தமிழ் திரைப்படம் இந்தியா ஃபுல்லாகவும் மீண்டும் ஒரு புஷ்பாவை விட இந்த படம் கலெக்ட் பண்ணணும் மாதிரி எனக்கு தோணுது எனக்கு. ஏன்னா படத்துடைய அந்த ஒரு காட்சி அமைப்பு, அந்த படத்துடைய பாடல்கள் வரி எழுதிய ஐயா கவியரசு வைரமுத்து அவர்களுக்கும், இந்த படத்துக்கு இசையமைத்த தம்பி ஜிவி பிரகாஷுக்கும், ரீலிகாரி பிரமாதம் பண்ணி கொடுத்த CS சாம் சார் அவர்களுக்கும் பிரமாதம் மேக்கிங் என்று கௌதமன்
எனக்கு ரொம்ப ஆசைப்படுறேன். யார் ஜெயிக்கிறாங்களே எனக்கு கௌதமன் ஜெயிக்கணும். ஏன்னா நன்றி உள்ள ஒரு ஜீவன் கௌதமன். எவ்வளோ பேர் இருக்காருன்னா என் கௌதமன் நான் கடவுள்கிட்ட நான் வேண்டுறேன். இத்திரைப்படம் மிக பிரம்மாண்டமான முறையில் வெற்றி வாகை கூடும். ஏன்னா இந்த திரைப்படத்தை நம்பி தயாரிப்பாளர், நானும் ஒரு தயாரிப்பாளர், அந்த தயாரிப்பாளர்கள் வந்து சந்தோஷப்படணும். அவங்க மூலியமாக வந்து எல்லாருக்கும் அந்த பணம் போய் சேரணும். திருப்பி அவங்க மூலியமாக படம் பண்ணணும். உன் மகன் தமிழ் கௌதமனும் மிகப்பெரிய சிறந்த ஒரு ஆளாக வரணும்னு என்னோட ஆசை எனக்கு. வெற்றி நிச்சயம் கௌதமா, வெற்றி நிச்சயம். கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கிறீங்க. இது ஒரு மிகப்பெரிய படமாக உங்களுக்கு வரும். என்ன மந்திராதி கௌதம். நன்றி, அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கரெக்டாக இருக்கண்ணே, இந்த பாலி கொஞ்சம் எடுத்துக்கண்ணே. அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் வி. சேர் அவர்கள் வந்து ஒரு 10-15 படம் பண்ணியிருப்பாங்க. எல்லாம் நல்ல கருத்து சொன்ன படங்கள், குடும்பத்துக்கு தேவையான படம், நாட்டுக்கு தேவையான படங்கள் தான் சொன்னார். அது எல்லாத்தையும் விட இன்னைக்கு பேசின பேச்சு இருக்குல்ல, இதெல்லாம் தாண்டிடுச்சு. 15-16 படத்தை சொன்ன கருத்தை விட இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக பண்ணது டிரெக்டர். இதெல்லாம் தமிழன் கேட்டுட்டு போயிடக்கூடாது, அதில் கேட்டு மனசில் இறைக்கணும். அந்த மாதிரி கருத்துக்கள். அப்புறம் சொன்னார், நான் வந்து வாடகைக்காரில் வந்து இறங்கினாரு, நல்ல படம் எடுத்தோம். அப்படி தான் கஞ்சா கடத்துற மாதிரி, படமாக தண்ணடிச்சுக்கிற மாதிரி, ஒரு 100-200 கொலை பண்ணுற மாதிரி. இல்லை படம் முடிந்தால் நீங்கள் ஒரு 2 கோடி மதிப்புள்ள கார் வந்து இறங்கிருப்பிய. நம்ம பண்ண பாவம் நல்ல படமாக எடுத்துட்டோம். அடுத்த படம் பண்ணும்போது உஷாராடுங்க. எங்கள் மாஸ்டர் தினேஷ், நான் மாஸ்டர் சொல்லிட்டேன்னா பரவாயில்ல. இந்த ஒயிட் சட்னி சொல்லும்போது சீமான் அண்ணன் பார்த்தாரு, தேங்காய் சட்னி சொல்லிட்டு அப்படின்னாரு. க்ரீன் சட்னி அப்படிங்கும்போது அண்ணன் ஒரு லுக்கு விட்டார். புதினா சட்னி சொல்லியா, அதெல்லாம் ஓகே தான். தினேஷ் இஸ் இருக்கே, சட்னியை மாற்றிடலாம், இசை மாற்றுறது. அதெல்லாம் ஸ்ரீதர் மாஸ்டர், இந்த ஸ்ரீ எப்படி மாற்றினு கேட்டுங்கம்மா அண்ணன்ட்ட. நிறைய பேர் இஸ் ஸ்ரீலாம் தர்றோம். நம்ம அண்ணன் மாதிரி ஆள் வந்து எல்லாத்துக்கும் நீ மாற்றணும் போல இருக்கு. அப்புறம் அந்த படத்தோட தயாரிப்பாளர் நீ தனியாக சங்கம் வச்சிடலாம் போல இருக்கு. அது ஒன்றும் கம்மியாக இருக்கு. ஏற்கனவே எத்தனை சங்கம்னா இருக்கு, சரி ஒன்று டெய்லர் வந்துட்டு இருக்கு. இது கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடும் போல இருக்கு. அத்தனை பீஸ் இருக்கு. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லணும், இங்கே சில பார்ட்னர் வருவாங்க, 2 தயாரிப்பு இருப்பாங்க, சேர்ந்து தயாரிப்பாங்க. ஃபஸ்ட்டு பூஜையில் பார்த்தா இவர் அவருக்கு மாலை போட்டு, இவருக்கு மாலை போட்டு கொஞ்சம் குலாவி அப்படின்னு படம் ஆரம்பிக்கும். போக போக பார்த்தா நம்மளை கூட இருக்காங்கல்ல, ஒரு தயாரிப்பில் வருவார். அப்போ இயக்குனர் நல்ல மூடில் இருப்பார், இதாக இருப்பார். தயாரிப்பு வந்தோடனே அவர் வணக்கம் எந்திரிச்சு வணக்கம் சொல்லுவார். அடுத்து இன்னொரு பார்ட்னர் வருவார். பார்ட்னர் இருக்குன்னு தமிழில் பங்குதாரர். அண்ணா மன்னிச்சிருக்கண்ணே, நீங்கள் நிறைய மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கேன், இது வேறு வழி இல்லை. பங்குதாரர் வருவார். அப்போ அந்த இயக்குனர் அந்த ஷார்ட் வைக்கிறதுல மூடில் இருப்பார். தேர்ப்பு வரும்போது வளர்த்துட்டு போயிடுவார், கூட சொல்லுவான். அவர் வரும்போது டேரக்டர் எந்திரிச்சு வணக்கம் சொன்னார். நீங்கள் வரும்போது உட்காந்து சொல்கிறாரு, கொஞ்சம் ஏறும். மறுநாள் இந்த ஃபஸ்ட்டு பங்குதாரர் ஃபஸ்ட்டு வருவார். கதாநாயகி, சார் வாங்க சார், சாப்பிட்டீங்களா சார்? சாப்பிட்டோம்மா. அது இன்னொரு பங்குதாரர் அப்படியே வருவார். அந்த அம்மா இப்போ டைலாக் எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வசனத்தை மன்னிக்கணுங்க, எத்தனை மணிக்கு அப்படி லிஸ்ட் போட்டுப்போம். வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவர் வருவார். அவர் சொல்லுவார், சார் நான் கூட சொல்லுவான், சார் அவர் வரும்போது என்ன சார் சாப்பிட்டீங்களா அப்படின்னுச்சு. நீங்கள் வரும்போது சாப்பிட்டு கேட்கல சார். இப்படி டெய்லி ஒரு கிட்ட போட்டு படம் முடியும் போது பெரிய சண்டையாகும். ஃபஸ்ட்டு பங்குதாரர்கள் கடைசி சண்டைதாரர்கள் ஆயிடுவாங்க. 2 பிடிச்சிருக்கு இந்த கதை. நீங்கள் எத்தனை பிடிச்சிருக்கீங்க? இதுவே பெரிய சாதனை கௌதம் சார். இதுவே இந்த படங்கிறது என்னன்னா, இத்தனை பிடிச்சிருக்காங்கல்ல, இதுவே ஒரு படம் தான்.
தயாரிப்பாளர் படை, இந்த படையாண்டு மாவீரன் தான் கௌதம். கௌதம் சார் வந்து நான் அப்பப்போ வியந்து பார்ப்பேன். ராவணன்னு ஒரு படம் மன்சூரிகன் தயாரித்து அவரே ஹீரோவாக பண்ணார். அதுக்கு நான் ஒரு சில வசனம்லாம் எழுதினேன். அப்போ அவர்கிட்ட ஷூட்டிங் போகும்போது ராமதாஸ் தான் இயக்குனர். உங்கள் தம்பி நீங்கள் வாங்க ஒர்க் பண்ணலாம் அப்படின்னாரு. நான் இன்னொரு படத்தில் ஒர்க் பண்ணுறதுனால நான் வர முடியாதுன்ட்டேன். அப்போ டக்குன்னு கௌதம் சார் தான் கூட்டு பண்ணார். அப்போ தான் அறிமுகம். ஆனால் அப்போல்லாம் இப்படி இல்லை, ரொம்ப சாஃப்ட்டு, ரொம்ப சாது. நானே ரொம்ப கம்மியாக பேசுகிறாள். நான் 10 வார்த்தை பேசினா 2 வார்த்தை பேசுவார். நான் நினைப்பேன், இவர் என்ன எப்படி இருக்காரு, இவர் எப்படி அசைட்டை ஒர்க் பண்ண போகிறாரு, டவுட் பட்டேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தா மிகப்பெரிய போராளியாக இருக்காப்புல. எங்கெங்கேயோ செயினை கட்டுறாப்புல, பூட்டை போடுறாப்புல, வெட்டு வைக்கிறாப்புல. இன்னொன்று என்கிட்ட கார்பரேட் வாங்காமலே ஒரு விஷயம் பண்ணிட்டாப்புல. தமிழ் பேரரசு கட்சி. நீங்கள் பேரரசு கேட்க வைக்கக்கூடாதா? நீங்கள் தமிழ் வைக்கிறதுக்கு அண்ணன் கேட்டுக்கலாம், தப்பு, ஓகே. பேரரசு என்னோட கார்பரேட் நேரம் கார்பரேட் பெரிய பிரச்சனை இருக்கு இன்னைக்கு. ஆமாம், என் பேரே முடிக்கிட்டாப்புல. இருந்தாலும் தமிழ் வச்சுருக்கனால ஓகே மன்னிச்சு விட்டுலாம். இங்கே தமிழ்நாட்டில் கட்சிகளுக்கு தமிழ் பேர் வைக்கிறதே பெரிய சாதனை. அவர்களே மாவீரன். நீங்கள் நாம் தமிழ் கட்சி வச்சுருக்காருல, அவர் மாவீரர். அடுத்து தமிழ் பேரரசு வச்சுருக்கீங்க, நீங்களும் மாவீரர் தான். ஏன்னா இங்கே தமிழ் சொல்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அப்புறம் இங்கே அடிக்கடி பார்த்தா சோழ வம்சம், சோழ நாடு அடிக்கடி வார்த்தை வருது. சோழ நாடு அது வரலாறு, ஆனால் இன்னைக்கு அது தமிழ்நாடு. பாண்டிய நாடு அது வரலாறு, இன்னைக்கு அதுவும் தமிழ்நாடு. சேர நாடு அது வரலாறு, இன்னைக்கு அது தமிழ்நாடு. அதுபோலத்தான் திராவிடம் என்பது வரலாறு, தமிழ்நாடு என்பது நிதர்சனம், இன்றைய நிகழ்வு. அது சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு இதெல்லாம் சேர்ந்து தமிழ்நாடாச்சு. ஆனால் திராவிடம் என்பது பிரிஞ்சது. சேர சோழ சேரங்கு சேர்ந்தது. திராவிடம் என்பது கேரளா, ஆந்திரா, கர்நாடகா பிரிஞ்சு நம்ம தமிழ்நாடு ஆகிட்டோம். அதனால் இன்னைக்கு இது தமிழ்நாடு. இன்னைக்கு சீமானண்ணன் இந்த படத்துக்கு வந்திருக்காருன்னா ஒரு திரைப்பட இசையில் விட்டு வந்திருக்காரா? இல்லை. கௌதம் ஒரு இயக்குனர் நண்பர் அப்படி வந்திருக்காரா? இல்லை. கௌதம் என்பவன் தமிழ் பற்றாளன், தமிழன், எங்கோ தான் தமிழை பற்றி பேசுகிறவன். அந்த தமிழ் உணர்வோடு தான் இந்த சீமானண்ணன் வந்திருக்காரு. இந்த படத்தில் ஒரு டைலாக் இருந்துச்சு, நம்ம பாடமுரளி வரும்போது தான் வசனம், வாங்க நீங்கள் வாங்க அறிவு வாங்கி முடிச்சுட்டு என்கிட்ட ஏறுங்க. தமிழ் வசனம் எழுதிட்டு தமிழ் கட்டணம் என்ன இருக்கும். நண்பர் பாடமுரளி வருமா இந்த படத்துக்கு ஒரு தான் வசனம். பல இடங்களில் கைது கட்டணும் சார். ஆண்டவர் எல்லாம் சொன்ன டைலாக் தான். தமிழை 3 இடத்துல தான் திருப்பி அடித்தான் அப்படின்ட்டு. சந்தனக்காடு, முந்திரிக்காடு, அன்னிக்காடு. இந்த இடத்துல திருப்பி அடித்தான். பல இடங்களில் திருப்பி அடிக்காமல் இருக்கிறதுக்கு வீரம் இல்லாமல் இல்லை. தமிழனுக்கு வீரத்தை விட பொறுமை ஜாஸ்திங்க, பொறுமை அதிகம். அந்த பொறுமை காரணமாக பல இடங்களில் அடிக்காமல் இருக்கான். இதில் நல்ல வசனம் வந்துச்சு, பாடலில் ஒரு வரி வந்துச்சு, தமிழினம் உலகிலே அதான் மூத்த குடி, தமிழ் மொழிதான் எல்லா மொழிக்கும் தாய்மொழி, முதல் மொழி. நம்ம தான் குறி பேசிட்டே இருக்கோம், நம்ம தான் பேசிட்டே இருக்கோம். தமிழ் மொழி எல்லா மொழிக்கும் மூத்த மொழி அப்படிங்கிறத ஒரு பஞ்சாபிக்காரன் ஒத்துக்காமல் இருக்கலாம், ஒரு குஜராத்துக்காரன் ஒத்துக்காமல் இருக்கலாம், ஒரு மகாராஷ்டிரா ஒத்துக்காமல் இருக்கலாம், ஹிந்தி பேசுகிறவங்க ஒத்துக்காமல் இருக்கலாம். ஆனால் மலையாளம் ஒத்துக்காமல் இருக்கலாமா? ஒரு தெலுங்கு ஒத்துக்காமல் இருக்கலாமா? ஒரு கன்னடம் ஒத்துக்காமல் இருக்கலாமா? இங்கேருந்து பிரிஞ்சவதாயா நீங்களா? நீங்களே இதை ஒத்துக்க மாட்டீங்கன்னா அப்போ அவன் கூட ஒத்துக்குவான். கமல் சார் அரசியல் ரீதியாக நிறைய விமர்சனம் இருக்கும். ஆனால் முதல் முறையாக ரொம்ப மதிக்கத்தக்க போற்றத்தக்க ஒரு விஷயம் சொன்னார். அது உண்மை சொன்னார், பலரை சொன்னார். தாய்மொழிந்து பிரிந்தது தான் கன்னடம்னார்.
உண்மைதானே, இதுதான் எல்லாம் படிச்சிருக்கோம், இதற்கு எல்லாரும் அதான் சொல்லியிருக்காங்க, அதை பொறுத்துக்க முடியலைங்க. ஆனால் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்ட்டார். அவரை பாராட்டணும், உங்கள் கையெழுத்து மூலிமா அவரை பாராட்டணும். ஏன்னா இங்கே வந்து ஒரு தமிழனுக்கு ஒரு பிரச்சனைனா இங்கே அரசியல் இல்லை, மதம் இல்லை, ஜாதி இல்லை, எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு தமிழுக்காக கொண்டு கொடுத்தானா அப்படின்னாடி நம்ம நிற்கணும் சார். விசிஎஸ் சார் சொன்னார், இப்போ தான் ரொம்ப லேட்டாக தான் கமல் சாருக்கு தமிழன்ட்டு ஞானம் வந்திருக்குன்ட்டு. அது எனக்கு நம்பிக்கை இல்லை. என்ன ஆமாம், டார்ச் வச்சு உடச்சி வரதான் அவர் என்ன. அதனால் அது ஒரு பொண்ணு சொல்லிட்டார். அவர் என்ன சொல்லிக்கணும்னா, நான் தமிழன், நான் தமிழன் அப்படி தான் சொல்லுவேன். என் மொழி தான் மூல மொழி எல்லாத்துக்கும். நான் தமிழன், நான் தமிழனுங்கிற வார்த்தை என்றைக்கு வாயிலிருந்து வருதோ அன்னைத்தை விசிஆர் சொன்னது உண்மை. நீங்கள் திராவிடம் சொல்லிவிட்டுலாம் பேசி பண்ணக்கூடாது. அது சீமானன் வந்திருக்காரு. சீமானன் இன்னைக்கு அரசியல் கட்சியில் சினிமாவில் சரி, சினிமாவில் சிலர் தான் தமிழுக்காக வாழ்கிறாங்க, தமிழுக்காக போராடிக்கிருக்காங்க. அப்படி ஒரு தமிழில் யாருக்கும் உடவே இல்லை. சொன்ன மாதிரி அவன் கரெக்டாக கணிக்கிறான், அது கன்னடத்தில் கணிக்கிறான். யாரை விசிஎஸ் சார் வந்து நான் தமிழ் சொல்லும்போது முட்டாள்ட்டான். அதை நம்ம உணரணும். நான் சொன்னது சரியா தவறா? நம்ம ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன், முடிச்சுட்டேன். நீ நிறைய சொன்னீங்க கோல்ஸை பற்றி. இன்றைக்கி ஆந்திராவில் திரைப்படத்துறைக்குன்னு தயாரிப்பு சங்கம் இருக்குது, அங்கே இயக்குனர் சங்கம் இருக்குது. அங்கே சங்கத்தில் தமிழில் யாருக்கும் பதிவு போட்டு விட முடியாது. கனடாவில் அதிகமாக தயாரிப்பு சங்கம் இருக்குது, இயக்குனர் சங்கம் இருக்குது, எல்லாத்துக்கும் சங்கம் இருக்குது. அங்கே அந்த மொழி சார்ந்தவர் தான் அங்கே பதவி இருக்க முடியும், இங்கே இருக்க முடியாது. கேரளா இங்கே குட்டிக்கரம் போட்டாலும் சரி, அங்கே ஒரு தமிழன் வந்து ஒரு சங்கத்தில் போய் பதவி வகிக்க முடியாது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் எல்லா சங்கத்துலையும் எல்லா ஆளும் இருக்கலாம். சங்கத்தை மட்டுமா இருக்கும், தமிழ்நாட்டை ஆடுறவங்களா இருக்கலாம். அது என்னைக்கு நம்மளுக்கு விழிப்புணர்வு வரும்? அன்னைக்கு வரணும். அன்னைக்கு வந்தால் தான் நம்ம தமிழனுங்கிற உணர்வு நம்ம தமிழன் நினச்சி நிறுத்த முடியும். நம்ம எல்லாத்தையும் பதவிக்கு அவங்க உட்கார வச்சுக்கிட்டு அப்புறம் தமிழன் என்று சொல்லடா, தலைமுறை நின்றுடா, அது ஒன்றே உண்மை. அந்த வார்த்தை இருக்குல்ல, தமிழன்ட்டு சொல்லடா, தலைநிமிந்து நின்றுடா. ஏன்னா அவன் கீழே இருக்கான், அவன் மேலே இருக்கான், நிமிந்தே பார்ப்போம். தமிழன்ட்டு சொல்லடா, தலைநிமிந்து நின்றுடா. சூப்பர், மாலை போடு. ஆமாம் போடு, நீ விடு. என்னைக்கே நீ அவனை கீழே வச்சு நீ குடிச்சு பார்ப்ப. தமிழ்னு சொல்லடா, மற்றவனை கீழே வச்சு தலை குடிஞ்சிடா, வரணும் சீக்கிரம். நிமிந்து பார்த்து முதுகு வலிக்குது, எனக்கு எல்லாருக்கும் வலிக்குது. அந்த அது என்ன, அதுக்கு விளக்கு இப்படி ஆகி வச்சு போகிறோம். தலை நிமிருங்கிறது நேரிட்டு பார்ப்போம், ஒதுங்கி நிற்போம். தமிழும் நேரிட்டு தமிழ் நிற்க வைப்போம். அவ்வளோதான். நன்றி, வணக்கம். நிச்சயமாக இந்த படத்தை வென்று காட்டும். பல பேர் பல விதமாக பேசுவாங்க. பொதுவாக தமிழில் சொல்லுவாங்க, போராடுகின்ற வரை அவருடைய பிம்பமும் சித்தரிப்பும் வேறு மாதிரி தான் இருக்கும். வன்முறையாளன்வாங்க, ரவுடின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்களுடைய போராட்டம் எதை நோக்கி இருக்கிறது, அந்த நோக்கம் வெற்றி அடையும் பொழுது மிகப்பெரிய ஒரு கதாநாயகனாக மாற்றப்படுவார். அப்படி மாற்றப்பட்ட ஒரு கதாநாயகன் தான் நிஜத்தில் வாழ்ந்த மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள். ஒவ்வொரு போராட்டத்திற்கும் ஒரு நியாயம் இருக்கும். என்எல்சி என்ற பெரிய நிறுவனம் விவசாயிகளுடைய நெல்லை எல்லாம் பறித்து விளைநிலங்களை பறிக்கும் பொழுது தனி ஒரு மனிதனாக துவங்கப்பட்ட போராட்டம். மருத்துவர் ஐயா என்ற ஒரு ஆளுமை பின்னின்ற பொழுது அந்த போராட்டத்தின் வடிவு இன்று வரை அந்த என்எல்சியுடைய வளர்ச்சி திட்டமானது வர முடியாம கைவிடப்பட்டு ஒரு மத்திய அரசாங்கம் விவசாயிகளிடம் பறித்த நிலத்தை திரும்பி கொடுத்து அதற்கான தொகையும் கொடுத்திருக்கிற வரலாறுன்னு சொன்னா இந்த படத்தில் வரக்கூடிய இந்த கதையின் பின்புலம் அதில். அவர் எல்லாம் அப்படிதான் சொன்னாங்க. ஆரம்பத்தில் இருக்கின்ற வரை அவரை வன்முறையாளர்னாங்க. எங்களுக்கு இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய பெரிய ஆச்சரியம். அவர் இருக்கும்போது இந்த பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற கொடுமையே வந்து பேசினார். நம்ம வீட்டு பெண்கள் மீது யாராவது கை வைத்தால் அவர் தலையை வெட்டுங்கன்னாங்க. அன்னைக்கு எல்லாம் ஒரு இப்படி பேசலாமா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவருடன் நானும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன், எனக்கு சட்டமன்ற தலைவராக இருந்தார். ஏன்னா அந்த நிகழ்வை வந்து நான் நினைவு கூற வேண்டும் என்று எனக்கு கூட இருந்தவன். அன்னைக்கு சட்டமன்றத்தில் அத்தனை கட்சிகளும் அவர்களை எதிர்த்து பேசிச்சு. என்ன ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இப்படி பேசுறாருன்ட்டு.
கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா பாகுபலி என்ற ஒரு படம் வந்தது. நிஜத்தில் சொன்னவன் வன்முறையாளர் ஆயிட்டான். பாகுபலி என்ற படத்துல இதே டைலாக் அங்க இருக்கக்கூடிய கதாநாயகர் பேசுறார். பெண்கள் மீது கை வைத்தால் வெட்டப்பட வேண்டியது விரலை அல்ல தலை என்றவன அத்தனை பேர் கை தட்டுறாங்க. ஒரே ஆச்சரியம். நிஜத்தில் சொல்லும் பொழுது அவர் ஒரு வன்முறையாளராக சித்தரிக்கப்படுகிறார். சினிமாவில் வரும்போது கதாநாயகனாக இருக்கிறார். அந்த நோக்கம் உண்மை என்று என்றைக்கு புரிகிறதோ அன்னைக்கு அவர் நிஜத்தில் வாழ்ந்த ஒரு கதாநாயகனாக மாறுவார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு படம் நிச்சயமாக வெற்றி பெறும். அதில் எந்தவித மாற்ற கருத்தும் இல்லை. அது ட்ரெய்லர்லாம் இந்த முன்னோட்டமா மன்னிக்கணும். எங்களுடைய அத்தனை பேரும் பயப்படுற மாதிரி தலைமை ஆசிரியர் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. தமிழ் ஆசிரியர் தலைமை ஆசிரியர் அதுவும் அப்படி இருக்கின்ற மாதிரி தான் இருக்கிறது. ஏன்னா அவருடைய பழக்க வழக்கம் நீண்ட நெடிய காலம். அதுவும் இல்லாம மரியாதைக்குரிய அண்ணன் கௌதமன் அவர்களை பற்றி சொல்லணும்னு சொன்னா, அனைவரும் சொன்னார் மாதிரி தமிழுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தது மட்டுமல்ல, அவர்களுடைய படைப்பை எல்லாம் எங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதிலே அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். அவருடைய முதல் தொடர் யாரும் கை வைக்காத ஒரு தொடரை அவர் கை வைத்தார். ஆட்டோ சங்கருடைய ஒரு வரலாறு என்று ஒரு நீண்ட நெடிய தொடரை எடுத்தார். அவர் அது பொருளாதார ரீதியாக வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த தொலைக்காட்சியில் வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் தேர்ந்தெடுத்த தொலைக்காட்சி என்பது மக்கள் தொலைக்காட்சி என்ற தொலைக்காட்சி. இன்று வரை மண் பயனுற வேண்டும் என்ற ஒரு தலைப்பை வைத்து மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களால் இன்றைக்கும் பிற மொழி சொற்கள் கலக்காமல் தமிழ் மொழியை ஊக்குவித்து பொருளாதார ரீதியாக நட்டமடைந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சியை தேர்ந்தெடுத்தார். மிகப்பெரிய அளவில் அது ஒரு வருமானத்தை ஈட்டு கொடுத்து. அடுத்த தொடர் சந்தனக்காடு, அதுவும் அதே தொலைக்காட்சிக்கு தான் எடுத்தார். அப்ப அவருடைய நோக்கம் எப்படிப்பட்ட நோக்கமாக இருந்தது? எந்த இடத்தில் நம்மளுடைய நியாயங்களையும் கருத்துக்களையும் கொண்டு சேர்க்க வேண்டுமோ அந்த இடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதில் ஒரு பொழுதும் அதுல பொருளாதாரம் வருதோ, வருமானம் வருகிறதோ, பொருளாதார ரீதியாக நம்ம வெற்றி பெறுகிறோமோ என்பதையெல்லாம் ஓரம் தள்ளி வைத்துவிட்டு நம்மளுடைய எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் அது நோக்கத்தோட ஒரு உன்னத நோக்கத்தோட சென்றடைய வேண்டும் என்று அந்த எண்ணம் இருக்கிறது இல்லையா, அந்த எண்ணம் நிச்சயமாக வெற்றி பெறும். நாம் அனைவரும் அதற்கு 100% உறுதுணையாக இருப்போம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அது மட்டுமல்லாமல் படத்தினுடைய அந்த பாடல்களுடைய வரிகள் ஒரு பொழுதும் அது சிலுக்க வைக்கிறது. அந்த உள்ளபடியே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த முன்னோட்டமே இந்த படத்தினுடைய வெற்றியை தீர்மானிக்கும் என்று இந்த நேரத்தில் உறுதியாக சொன்ன தயாரிப்பாளர்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய வரலாறு. மரியாதைக்குரிய நான் பேரரசர் சொல்லும் போது கூட திராவிடம் என்பது ஒரு வரலாறு, தமிழ்நாடு என்ற திராவிடம் என்பது கட்டமைக்கப்பட்ட பிம்பம். தமிழரை ஒழித்து கட்டுவதற்காக கட்டமைக்கப்பட்ட பிம்பம் தான் திராவிடமே தவிர அதுக்கு வரலாறு கிடையாது. நிஜத்தில் வாழ்ந்தவர்கள் தான் வரலாறு. அதற்கு முன்னாடி சொன்னது அத்தனையுமே வரலாறு. ஆனா திராவிடம் என்பது ஏமாற்றுவதற்காக கட்டமைக்கப்பட்ட பிம்பம் தான் அது. அந்த பிம்பத்தினால் இந்த படத்திற்கு கூட வரலாம் தடைகள். அந்த தடைகளை எல்லாம் உடைப்பதற்கு படையாண்ட மாவீரன் மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய வழித்தோன்றர்கள் அத்தனை பேரும் உங்களுடன் உறுதுணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நிச்சயமாக வெற்றி பெறும். இது மேடையில் இருக்கக்கூடிய ஆளுமைகளுடைய ஆசீர்வாதம் அனைத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வளமார்ந்த தமிழினத்தின் தெள்ளு தமிழ் புகழ் பாடி திக்கெட்டும் பரவச் செய்ய மறந்துவிட்ட மரத்தமிழர் மாண்புதனை மாற்றி தந்திடுவாய் தமிழ்த்தாயே உன் பாதம் பணிகின்றேன். இன்றைக்கு படையாண்ட மாவீரா திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவும் திரை முன்னோட்ட வெளியீட்டு விழாவிற்கு வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் என்றல்ல தொடர்ந்து பல படங்களை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய கௌதமனை அறிமுகப்படுத்திய ஐயா அவர்களுக்கு, சேகர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை இந்த நேரத்தில் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அவரோடு சிவசக்தி பாண்டியன் ஐயா அவர்களையும், இங்கே எங்களுடைய சமுதாயத்தை சார்ந்த நீதியரசர், எங்களுக்கெல்லாம் கல்வி வழிகாட்டியாக இருக்கக்கூடிய செங்கல்வராய் அறக்கட்டளையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நீதியரசர் கலையரசன் ஐயா அவர்களை வணங்குவதிலே பெருமகிழ்வு கொள்கிறேன். தமிழகத்திலே தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் என்கிற நிலைப்பாட்டோடு புதியதொரு சித்தாந்தத்தை இன்றைக்கு தமிழகத்திலே விதைத்து அதிலே வரலாறு படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய
செந்தமிழன் சீமான் அவர்களை வணங்குகிறேன். எனது முன்னாள் கட்சியும் தற்போதைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்பு சகோதரர் இளைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் வணங்குவதிலே பெருமகிழ்வடைகிறேன். மற்றும் இங்கே மேடைகளை வீற்றிருக்கக்கூடிய அனைத்து திரையுலக நண்பர்களையும், எங்களோடு இந்த திரைப்படத்தை துவக்குவதற்கு காரணமாக இருந்த கௌதமன் அவர்களை அறிமுகப்படுத்திய திரு கிரியாடெக் பாஸ்கர் அவர்களையும், கிரியாடெக் நான் உடனே மீண்டும் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுக்கான ஏன்னா அவருடைய அடைமொழி, அது அவருடைய அடைமொழி. அவர்களையும் நாங்கள் கூட்டு முயற்சியாக மாவீரன் காடுவெட்டியார் அவருடைய கதையை படமாக்க துணிந்த பொழுது, இன்றைக்கு இந்த நிகழ்விலே வரவில்லை என்றாலும் கூட இதை நாம் செய்து விடுவோம், 3 கோடி ரூபாய் தானே, நாம் திரட்டி விடலாம் என்று எங்களை ஊக்கப்படுத்தி தமிழகம் முழுவதும் 42 விகே மார்ட்களை உருவாக்கிய நீலமேகம் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் மிகவும் சிரமப்பட்டு, அதை பாஸ்கர் அவர்களும் கூறிவிட்டார்கள், குரலமுதன் அவர்களும் கூறிவிட்டார்கள், தருமபுரியிலே சம்பு மைந்தன் பயிற்சி கொடுத்து மாணவர்கள் 100 ரூபாயாக 1 லட்சம் ரூபாய் சேர்த்து கொடுத்தார்கள் இந்த படத்துக்காக. ஆக இந்த படம் வெற்றி பெறும் என்பதிலே எங்களுக்கு எவ்வித ஐயப்பாடும் இல்லை. ஏனென்றால் பத்திரிகையாளர்களாகிய உங்களுடைய உறுதுணை எங்களுக்கு இருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு உங்கள் முன்னே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டியது உங்களது தலையாய கடமை. ஐயா அவர்கள் சொன்னது போல, ஒரு தமிழ் சார்ந்த ஒரு தமிழர், ஒரு தமிழ் மண்ணினுடைய வீரம் காத்த ஒரு மாவீரனின் திரைப்படத்தை இயக்கி இருக்கிறோம். 3 ஆண்டு கால உழைப்பு சாதாரணமல்ல, கடுமையான உழைப்பு. 1000 ரூபாய் இலிருந்து தொடங்கி கோடி வரை நாங்கள் பெற்றிருக்கிறோம். எங்களால் முடியாத பொழுது எங்களுக்கு கரம் கொடுத்தவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு இந்த நேரத்திலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவராலும் முழுமையாக செய்ய இயலாத நிலையில் திக்கற்றவர்களுக்கு தெய்வம் துணை என்று சொல்லுவார்கள். எப்படி கண்ணபரமாத்மா திரௌபதியை துகிலுரியும் பொழுது காப்பாற்றினாரோ, அதுபோல பசுமை தாயகம் கண்ணன் அவர்களால் திரு பம்மல் சரவணராஜ் ஐயா அவர்கள் எங்களை காத்து ரட்சித்தார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்திலே அவருடைய பாதம் தொட்டு நான் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை சமர்ப்பிப்பதிலே பெருமை கொள்கிறேன். இந்த திரைக்கு வந்து அமர்ந்தவுடன் அன்பு செந்தமிழன் அவர்கள் இந்த போர்டை திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. போர்டை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நானும் திரும்பி பார்த்தேன். பார்த்த உடனே தான் ஒரு ஞாபகம் வந்தது. கௌதமன் மாட்டினாப்புல, கௌதமன் நல்லா மாட்டினாருன்னு நினைச்சேன். ஆனா இந்த பக்கம் திரும்பி பாருங்கண்ணே, பின்பக்கம் உங்களுக்கு பின்னாடி பக்கம் பாருங்க. அதாவது ஒரு தமிழுக்காக போராடக்கூடிய ஒரு தமிழ் நெறி வாய்ந்த ஒரு இயக்குனர், என்னடா இவனை பேச விட்டோன்னே நம்மளை போட்டு தள்ளுறான் அப்படின்னு நினைப்பாருங்க கௌதமன். இந்த ஆளுக்கு இதே வேலை, என்னை திட்டுறதே இந்த ஆளுக்கு வேலை, மேடை கிடைச்சதும் மேடையிலையும் வந்து திட்ட வைக்கிறான் அப்படின்னு நினைக்கிறார். இருந்தாலும் நானும் ஒரு தமிழனாக, நானும் வள்ளுவனின் வழிவந்தவனாக, தமிழரின்பால் பற்று கொண்டதற்கு காரணமாக இதை அவர் முன்னோட்டம் என்று தான் போட்டிருக்க வேண்டும். அதை ட்ரெய்லர்னு போட்டோடனே அவங்க திரும்பி பார்த்த பிறகுதான் எனக்கு அந்த சிந்தனை வந்தது. ஆஹா, ரைட்டு மாட்டினாரு, அடுத்தது இருக்கு பாட்டு அப்படின்னு நினைச்சேன். ஆகவே இந்த திரைப்படம்
வெற்றி பெறுவதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு ஊடகவியலாளர் நண்பர்கள் அனைவரும் இதை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று உங்களது இருகரம் கூப்பி அனைவரும் கேட்டு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். பேசுறதில்லை. நான் வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் சின்ன ஒரு கிராமத்தில் இருந்த 4ஆம் கிளாஸ் வரையும் படிச்சுட்டு எங்கள் அப்பா அடி தாங்க முடியாமல் ஓடி போயிட்டேன் கர்நாடகா. அங்கே போயிட்டு ஓரளவுக்கு ஒரு லேபர் கிளாஸில், ஆனால் எனக்கு சரியாக தமிழ் தெரியாது. ஏன்னா எனக்கு ஆசையில் தமிழ் பேசுறது. ஏன்னா அங்கே யாரும் எனக்கு கற்றுக் கொடுக்கறதால நிறைய இங்கிலீஷ் கொஞ்சம் கன்னடா கொஞ்சம் எல்லாம் மிக்ஸ் வரும், மன்னிக்கணும். அப்பப்போ உங்களை நிறைய பார்த்துட்டு யூடியூப்பில். அதனால் வந்து ரொம்ப நீங்கள் தான் எனக்கு ரொம்ப அன்பு. எனக்கு தமிழை பற்றி பேசுறதுக்கு ஒரு ஆள் மட்டும் தான் இருக்கார். நமக்கு வேறு யாருமே தமிழை பற்றி பேசுறதுக்கு யாரும் இல்லையான்ட்டு அவர் ரொம்ப கட்டி பேசுவார். அப்படின்னு நினைப்பேன். கொஞ்சம் மெதுவாக பேசிட்டு, ஏன்னா ரொம்ப அதிகம் எமோஷன் பண்ணால் ஆயுஸ் கம்மியாகும். அதனால் தமிழை பேசுறதுக்கு ஒருத்தராட்சி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கட்டுமே நம்ம நாட்டில். கொஞ்சம் மெதுவாக பேசுறதுக்கு யாரும் சொல்கிறதுக்கு இல்லையேன்னு சொல்லிட்டு நிறைய வேதனைப்படுவோம். அதில் அண்ணன் ரொம்ப அன்பு. அதனால் கொஞ்சம் இந்த சின்ன சின்ன வேலையை செஞ்சு ஒரு பெரிய ஒரு எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டராக இந்த நேரத்துக்கு நிற்கிற ஒரு 150 பேர் வேலை கொடுத்துருக்கேன். இப்போ வேலை செய்யறதுக்கு ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டலான்னு ஆசை. ஒரு பெரிய வீடு கட்டிகிட்டு இருந்தேன். திடீர்னு அண்ணன் ஃபோன் பண்ணார். நான் டைரக்டர் பேசுகிறேன், படம் பணம் வந்துட்டு. வெய்யா எங்கள் டைரக்டர் பணம் கேட்டுட்டு ஃபோனில் பண்ணி யாருன்னு தெரியாதுன்ட்டு ஃபோனை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பாமக முன்னாள் எம்எல்ஏ நம்ம ராஜா அண்ணன் வந்து திருப்பத்தூர்லேருந்து ஃபோன் பண்ணார். நம்ம அதைப்பா அவர் கொஞ்சம் பணம் எதுவும் வந்தால் கூட படம் எடுத்துக்கிட்டு. அப்புறம் நம்ம குரு ஐயா பேர் சொல்லிட்டாரு. அதனால் குரு ஐயானாக்கு நான் எதுனாலும் செய்கிறேன்னு சொல்லிட்டு, சரிங்கண்ணா எவ்வளோ பணம் வேணும்? 2 கோடி வேணுனாங்க. உடனே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கூட்டு அவங்க வர சொன்னால் எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாமே முடிஞ்சது. அந்த அளவுக்கு ஒரு 2 கோடி பணம் குடிச்சு எல்லாம் ஆச்சு. திரும்ப அது பட்ஜெட் பத்தலை. ஏன்னா அவருக்கும் தெரியல. இப்போ படம் இப்போ என்ன ரொம்ப நாள் கழிச்சு படம் எடுக்கிறாரு. அது எப்படி பட்ஜெட் பண்ணுறதுன்னே தெரியல அவருக்கு. அவர் நான் 5 கோடினார், அப்புறம் 7 கோடி ஆச்சு, 13 கோடி ஆச்சு, 14 கோடி ஆச்சு. எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கடைசியில் இங்கே பிஜேபி கவர்மெண்ட் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு ஓரளவுக்கு பணம் வந்துடுச்சு. காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தபடி எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்து எல்லா பில்லும் லாக் ஆகிடுச்சு. 1 ரூபா பணம் இல்லை எங்கிட்ட. அப்புறம் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் நின்றுச்சு பணம். அதுக்கப்புறம் அவரும் அண்ணனுக்கு வந்து எல்லாத்துக்குமே சப்போர்ட்டாக இருந்தேன். ஏன்னாக்கா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு எல்லாருமே சம்மாதம் கம்மி. இப்போ ஏன்னா பட்ஜெட் அதிகமாக எங்களுக்கு பணம் கொடுக்குறது எல்லாம் சண்டை போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பார்ட்னருங்க கூட நின்று எதுக்குமே நான் இருக்கிறேன், நான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த படம் கடைசி வரைக்கும் நான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் இருக்க கூடன்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா கூட நான் அந்த பொறுப்பு ஏற்றுக்கிறேன். உங்களுக்கு யாருமே எதுவும் பேச முடியாத நான் பொறுப்பு ஏற்றுக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் நின்று பேசி பொறுமையாக ஆனால் இருக்கட்டும். நான் பிஸ்னஸ் பண்ணாக்க ஒன்று என்ன பண்ண ஆகும். இப்போ ஏதோ காங்கிரீட் போட்டிருக்கோம், 3 சிமெண்ட் எடுத்தோம், திடீர்னு மழை வச்சு நெஞ்சு போச்சு, அது லாஸ்ட் தானே பண்ண. அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பொறுமையாக சொல்லி இந்த அளவுக்கு கொண்டு வந்து கடைசியில் நம்ம சரவணராஜ் அண்ணா வந்தார். வந்துட்டு நல்ல ஒரு மலை மாதிரி நின்று நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம இருந்தக்காக நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டை கொடுத்தாரு. அவர் தான் இன்றைக்கி வரைக்கும் கடைசி வரைக்கும் அவர் தான் நின்று நமக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் இல்லைனாக்க பட்டு ஆயிருக்கும், லேட் ஆகிருக்கும். இன்னும் 2 வருஷமோ 4 வருஷமோ 5 வருஷமோ அது நாங்கள் தான் முன்னே நின்று எடுத்து செஞ்சுருக்கிறது. ஏன்னா அவர் ஒருத்தர் வந்து பின்னாடி தான் எங்களுக்கு ஏதோ இப்போ பார்ட்னர்னாக்க நிறையா சண்டை சின்ன சின்ன பிரச்சனைங்க இருக்க தான் செய்யும். ஆனாலே நாங்கள் 2 பேரும் நின்று அவர் என் பேசி கேட்பார், நான் அவர் பேசி கேட்பேன். ஏதோ சொல்லி முன்ன பண்ண ஆனால் இருக்கட்டும், நான் ஏதோ ஒன்று பண்ணிடலாம் விடுங்கண்ணா. நம்ம லாபத்துக்காக இந்த பணத்தை போட்டது கிடையாது. எனக்கு நான் அண்ணனுக்கு சொல்லிட்டேன், எனக்கு இதில் 1 ரூபா கூட வந்தாலே பரவாயில்ல, ஒரு வரலாறுக்காக நம்ம தமிழ் வரலாறுக்கான பணம் கொடுத்தல எனக்கு அது போதுன்னு சொல்லிட்டு அந்த பணமே தேவையில்லை எனக்கு சொல்லி கொடுங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு எல்லாருக்கும் ஒரு வெற்றி ஆகணும். கௌதமன் வந்து ரொம்ப கனவு அவருக்கு. ஒரு டைம் சொன்னாருன்னா கதையை சொல்லுவார், அப்படியே கதையை ஃபுல்லாக இருக்கும். அப்படியே என்னன்னா ஏன்னா எப்போ பார்த்தாலும் இதவே சொல்லிட்டு இருப்பார். எனக்கு என்னோட தொழிலே வேறு, அவரோட தொழிலே வேறு. அவர் எமோஷனாக பேசுவார், அப்படியே ரத்தம்லாம் கொதிக்கிற மாதிரி பேசுவார். இப்போ சரிங்கண்ணா இருங்கண்ணா பார்க்கலாம், கொஞ்ச நேரம் கூலாக இருக்குண்ணா பேசுகிறேன், கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேசுகிறேன். சரி வாங்க நான் கதையன்றேன். ஏன்னா அவரோட எமோஷனுக்காக தான் நான் எவ்வளோ பணம் வந்தாலும் அடுத்த படம் கூட சொன்னார். ஆனால் அடுத்த படத்துக்கு வேணாக்க 10 கோடி நான் தரேன் உங்களுக்கு, நீங்கள் பணம் எடுத்துங்க. நீங்கள் லாப நஷ்டங்கள் கிடையாது. நம்ம தமிழில் நின்று ஒரு தமிழ் வார்த்தை பேசுவார்னாக்க நிறைய அந்த போராட்டம்லாம் பார்த்தோன்னா நிறைய இடத்துல போராட்டம் பண்ணிட்டு இருப்பார். எங்கே பார்த்து அவரே போராட்டம் பண்ணால் எனக்கு இது அனுப்புவார், வாட்ஸ்அப் அனுப்புவார். அவர் பாண்டவர்லாம் சொல்லுவாங்க, ஏப்பா ஃபோன் பண்ணி சொல்லப்போ உம்பேச தான் கேட்பார். அவர் எங்கே போனாலும் சண்டை போட்டுட்டு இருக்காரு. நாளைக்கு ஏன்னா நம்ம படத்தை ஸ்டேக்கு வாங்கிட்டு என்ன பிரச்சனை பண்ண போகிறாங்க சொல்லுப்பாரு அவர். அப்புறம் ஏதோ ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, ஆனால் கொஞ்ச நாளைக்கு சண்டை கண்டை போடாதீங்க, எங்கே போய் அந்த எதாவது போராட்ட கிராட்ட பண்ணாதீங்களா, கொஞ்சம் இது வைங்களா, எல்லாரும் மேலே பயங்கர கடுப்பாக இருக்காங்கன்னு நான் சொல்லிட்டு இருப்பேன். சரி சொல்லிட்டு இப்போ தான் அந்த இதுக்கெல்லாம் இது கிடையாது. படம் முடிகிற வரைக்கும் எங்கேயும் போகணும்னு சொல்லியிருக்கோம். ஸ்ட்ரிக்ட்லி வாரன் பண்ணி ஒரு கட்டி போட்டு வச்சுருக்கோம். அவ்வளோதான். வணக்கம். சொல்ல நிற்கிறது வருகை தந்த அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி இந்த படத்தை வந்து
எடுக்கிறதுக்கான கதையை எடுத்துன்னு சொன்னால் அதை வச்சு ஒரு படம் எடுத்துடலாம். இந்த படம் எடுத்து கதை சொன்னால் சேரும்போது எல்லாம் சிரிச்சுட்டு தான் சேர்ந்தோம். ஆனால் இடையில நாங்கள் எங்களுக்குள்ளே வந்த போர்க்குணம் இருக்கு இல்லைங்களா, அது சொல்லி மாளாது. ஆனால் ஒரு மாபெரும் சாதனை மனிதனுடைய கதைக்காக மாவீரன் காடு வெட்டியார் அவருடைய வாழ்ந்த வரலாற்றை இந்த தமிழ் மண்ணில் இந்த தமிழ் மக்களுக்காக அவர் எடுத்துக்கொண்ட போராட்டத்தை அப்படியே தோலுத்தி காட்டக்கூடிய ஒரு திரைக்காவியமாக மரியாதைக்குரிய அண்ணன் கௌதமன் அவர்கள் படத்தில் நடிக்கலை, வாழ்ந்திருக்கிறார். இந்த படத்தை ஒவ்வொரு கட்டத்திலையும் நான் வந்து அவர்கிட்ட பேசிட்டே இருப்பேன். ஏன்னா மாவீரன் காடு வெட்டியார் கூட நான் நெருங்கி பழகியிருக்கிறேன். இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியில் சிறப்பு நிறைவு பேருரையிட்டு இருக்கிற அண்ணன் சீமான் அவர்கள், இந்த கதையில் நடிச்சிருக்கிற கதாநாயகன் கௌதமன் அவர்கள் அவருக்கு நண்பர். ஆனால் அந்த கதைக்கு உள்ளே இருக்கக்கூடிய மாவீரன் காடு வெட்டியார் அவர்கள் அவரோட நெருங்கி பழகியவர். இன்று 20 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ் பாதுகாப்பு இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை துவக்கும் போது மருத்துவர் ஐயா அவர்களையும் திருமாவளவன் அவர்களையும் இணைத்து தமிழிலே இன்று ஓரளவுக்கு பேர் இருக்குது சொன்னால் அதுக்கு விதையாக இருந்து மருத்துவர் ஐயா பின்னாடி இருந்தது செந்தமிழ் சீமான் அவர்கள் தான். அவர் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மாவீரன் படையாண்ட மாவீராவுக்கு சிறப்பு நிறைய உரையாற்ற இருக்கும்போது இந்த படங்களை ஒவ்வொரு கட்டத்திலே துடிச்சார். அதாவது 10 இருக்கிறதுலே கொடுமையான வழி பிரசவ வழி. ஒரு 10 பிரசவ வழி வந்து அண்ணன் கௌதமன் சுமந்திருப்பார். எனக்கு அவருக்கு கூட பல கருத்து முதல் இருந்தது. ஏன்னா சொன்ன பட்ஜெட் போயிட்டே இருக்கு. தயாரிப்பாளர் இன்னைக்கு அண்ணன் பெரும் முதலீடு செய்திருக்கக்கூடிய நிறைவு செய்திருக்கக்கூடிய அண்ணன் சரவணராஜ் அவர்கள் ஒரு தொழிலார், சாதாரண ஒரு குடும்பத்தில் கொத்தனார் மேஸ்திரியா இருந்தவருக்கு பிள்ளையா பிறந்தவர். ஆனால் இன்று 1000 பேருக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு நல்ல முதலாளியாக இருந்து அவர்கிட்ட 1000 பேர் வேலை செய்கிறாங்க. ஆனால் அதிகம் பேச மாட்டார், அதிகம் சிரிக்க மாட்டார். ஆனால் உதவி செய்கின்ற போது அவர்கிட்ட முகத்தில் சிரிப்பு வரும். அவர் தொட்டது எல்லாமே சிறப்பாக வந்திருக்கிறது. அதனுடைய விளைவு இந்த படம் வெற்றி படமாக அமைந்திருக்கிறது, வெற்றி பெறப்போகிறது. அது ஒரு மாமனிதர் அவரோட அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், அதோட ஒவ்வொருத்தரும் ஒரு பள்ளி கூட மாணவிகள் 100 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஆக 1000 பேருக்கு மேலே இதனுடைய பங்குதாரர் இருக்கிறாங்க. இந்த படத்தை எப்படியா நான் முடிச்சு காட்டணும், அந்த பள்ளி கல்லூரி பிள்ளைகள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த 100 ரூபாய்க்கு அந்த முதலீட்டை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சாதனை படைக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அண்ணன் சரவணராஜ் அவர்கள் பெரும் முதலீடை ஏற்றுக்கொண்டார்கள். இன்று வெற்றி பெற போகிறது. வெற்றி பெற நாம் அனைவரும் நாம் கருத்தை பதிவு செய்ய வேண்டும். எல்லோருக்கும் நல்ல கருத்தை சொல்லணும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அருமையானதொரு வெற்றி படத்தை வழங்கியுள்ள அருமை தம்பி கௌதமன் அவர்களே மற்றும் அருமை சகோதரர் சீமான் அவர்களே, தயாரிப்பாளர்களே, இந்த படத்தின் தயாரிப்பாளர்களே, என் அருமை தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தம்பி கௌதமன் அவர்களை எனக்கு அவர் இந்த படம் ஆரம்பிக்கிற சமயத்தில் தான் ஏறத்தாழ 5 வருடங்கள் இருக்கும், 4-5 வருடங்கள் இருக்கும் எனக்கு அறிமுகமானார். அவர் அவ்வப்போது என்னை சந்திப்பது உண்டு. படத்தை பற்றியும் சொல்லுவார், தொலைபேசியிலும் சொல்லுவார், பேசுவோம். அந்த வகையிலே மிக அருமையானது ஒரு படத்தை அறம் சார்ந்து எடுத்துள்ளார். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும். நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இது கங்கை கொண்ட சோழபுரத்தில் குரு அவர்களை சார்ந்த படம் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய வாழ்க்கையை சித்தரிக்கின்ற படமாக, அதே சமயத்தில் நமது தமிழன் வீரத்தையும் வேகத்தையும் காட்டுகின்ற படமாக அமைக்கப்பட்டுள்ளது.
அந்த கங்கை கொண்ட சோழபுரம் என்பது ராஜேந்திர சோழன் தனது படைகளை நிறுத்துவதற்காக காடுகளை வெட்டி அதனால்தான் காடுகளை வெட்டி அந்த படைகளை நிறுத்துவதற்காக ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தார். எதற்காக அதை தேர்ந்தெடுத்தார்? மண்ணை காப்பதற்காகத்தான் படைகளை அங்கே நிறுத்தினார். அதை போலவே நமது குரு அவர்களை எடுத்துக்கொண்டால், அவர் எனக்கு தெரிய அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்திலே கார்ப்பரேட் ஆசாமிகள் எல்லாம் வந்து அங்கு எப்படியாவது அந்த இடத்தை நாம் நிலக்கரி இருக்கிறது அதை எடுக்க வேண்டும் என்பதற்காக பல நூறு கோடி என்று சொல்வதை விட பல ஆயிரம் கோடி கொடுப்பதற்கு கூட அவரிடம் பேரம் பேசினார்கள். அதை என்னுடைய மண், என் மக்கள் வாழ்கின்ற மண், இதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று நின்றவர் குரு அவர்கள். அப்படி ஒரு மண்ணை காத்த மாவீரனுடைய வாழ்வியலை எடுத்துக்காட்டி அந்த சார்ந்து படத்தை உருவாக்கி இருக்கின்றார். இது நல்ல வெற்றி படமாக அமைந்துள்ளது. இது ஏறத்தாழ 1000 தயாரிப்பாளர்கள் என்று சொல்லலாம். 1000 தயாரிப்பாளர்கள் சேர்ந்து இதை உருவாக்கி இருக்கிறார்கள். 1000த்திற்கு மேலானவர்கள் சேர்ந்து தயாரித்திருக்கிறார்கள். சகோதரர் கிருஷ்ணமூர்த்தி சொன்னது போல மிகவும் கஷ்டப்பட்டு பல ஆண்டுகள் இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அவருடைய உணர்ச்சிபூர்வமான நடிப்பையும் இயக்கத்தையும் பார்க்கின்ற பொழுது இது கண்டிப்பாக இந்த படம் வெற்றியாக சூடும் என்பதை சொல்லிக்கொண்டு அதற்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு கடவுளை பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். நன்றி. எங்களுடைய படையாண்ட மாவீரா திரைப்பட பாடல்கள் மற்றும் முன்னோட்ட வெளியீட்டிற்கு வந்திருக்கிற நான் பெரிதும் மதிக்கிற, அவர்கள் மீது நானும் என் மீது அவர்களும் பேரன்பும் பெரும்பாசமும் கொண்டிருக்கிற எனது மனதுக்கு நெருங்கிய உறவுகள், இந்த மண்ணையும் மக்களையும் நேசிப்பது போலவே ஒரு பக்கம் என் திரைத்துறையையும் என் திரை குடும்பத்தையும் நேசிக்கிற எனது மனதுக்கு பிரியப்பட்ட பேரன்பு கொண்ட மேடையிலேயும் மேடைக்கு கீழேயும் இருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனது மனம் நெகிழ்ந்த நன்றியும் வணக்கமும். இது நான் இயக்கி நடித்திருக்கிற படைப்பு. உண்மையிலே ஒரு படைப்பாளி அவனுடைய படைப்பு தான் பேசணுமோ ஒழிய அவன் பேசுவதுங்கிறது கொஞ்சம் கூடுதலான விடயமாக நான் எப்பொழுதும் பார்ப்பேன். ஆனாலும் கூட சில விடயங்களை இங்க நான் சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த படைப்பு விகே புரொடக்ஷன்ஸ், அதாவது நெய்வேலியில தொடங்கி என் மீது பெரும் அக்கறை உண்டு. இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிய வழக்கு, வம்பு, சண்டை, எந்த மூலையில எது நடந்தாலும், நீட்டுக்கான போராட்டமா, அனிதா வீட்டுல வழக்கு, காவேரி பிரச்சனையா, கத்திப்பாறை பாலம், மீனவர் பிரச்சனை, ஸ்டெர்லைட் பிரச்சனை, கன்னியாகுமரிக்கு ஓடுறது, ராமேஸ்வரத்துக்கு ஓடுறது, அதுக்கப்புறம் ஓடி அடங்குற நேரத்தில் இல்லை ஓடிக்கிட்டே இருக்கும்போது அல்லது களத்திலே பிடிச்சி தூக்கிட்டு போய் உள்ள வச்சிடறது புகழ். இப்படியே இருந்தா எப்படி? சந்தனக்காடு போல ஒரு படைப்பெடுத்துட்டு இப்படி போய் எப்பப்போ முடங்கிறதுங்கிறது சரியானதல்ல அப்படின்னு என் மேல அக்கறை உண்டு. ஐயா கிரியாடக் பாஸ்கர், ஐயா உமாதேவன், சகோதரர் குரல் அமுதன்,
ஐயா நீலமேகம், இப்படி எண்ணற்றவர்கள், இங்கே மருத்துவர் மோகன சுந்தரம் ஐயா, இப்படி எல்லாருமே சேர்ந்து இல்லை அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு படைப்பு செய்யலாம் அப்படின்னு அது அங்கே உருவாகி, அதன் பிறகு ஒரு கட்டத்தில் நிற்கும் போது, ஏன்னா மகிழ்ச்சி படம் எடுக்கும்போது என்னுடைய பேரன்பிற்குரிய சகோதரர், என் வாழ்க்கையில மிக முக்கியமான ஆளுமைகள் தான் இங்க இருக்காங்க. தயாரிப்பாளர் மணிவண்ணன் அவர்கள் இந்த நேரத்தில் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கும் போது இந்த படைப்பு செஞ்சோம். இந்த படைப்பு நீங்க எல்லாரும் பார்த்தீங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய சிலிர்ப்ப முன்னோட்டமும் பாடல்களும் ஏற்படுத்தியிருக்குங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. படம் பார்த்ததுக்கு பிறகு படம் முடியும் போது இந்த மண்ணில மட்டும் இல்ல, பார்க்கிற ஒவ்வொரு மனசுலையும் ஒரு பெரும் பேரதிர்வு ஏற்படும். நான் அதை உறுதியா சொல்றேன். 30 கலைஞர்கள், பின்னணி குரல் கொடுக்கிற கலைஞர்கள், பெண்கள் ஒரு 10-12 பேர், இளைஞர்கள், குழந்தைங்க, பெரியவங்க, இப்படி எல்லாரும் சேர்ந்து இந்த கூட்டு குரல் கொடுக்கறதுக்கு டப்பிங்ல. அப்ப வந்தவங்க அங்கங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கூட்டம் கத்துறது எல்லாம் பார்த்துருப்பீங்க. பெரும் கூட்டம், அந்த பெரும் செலவு, அதுலதான் நிறைய விவாதங்கள்லாம் நடக்கும். படத்துல நடந்த சண்டையை விட நேர்ல எங்களுக்குள்ள நிறைய சண்டை நடந்திருக்கு. ஆனால் ஒரு இடத்துல அப்படி ஒருத்தர் சாயும் போது ஓடி வந்து கட்டி பிடிச்சு தூக்குறதும் அரவணைக்கிறதும் உச்ச முகறதுங்கிறதும் இந்த படைப்புல நிறைய நடந்துகிட்டே இருக்கு. ஆனா அந்த 30 கலைஞர்கள் ஒரு அறைக்குள்ள உட்காந்து கூட்டத்துல கத்துறாங்க. அங்கங்க காட்சி, கத்துறது, அழுவுறது, கோஷம் போறது, அப்படி இருந்தது. ஒரு கட்டம் நெருங்க நெருங்க காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சு மாலை 6 மணிக்குள்ள முடிக்கணும்ன்றது திட்டம். ஆனா அது 7-8 அப்படி தாண்டி போகுது, அடுத்த கால் ஷீட்டுக்கு போகுது. அப்ப ஒரு கட்டத்துல பொறுக்க முடியாத அவங்க, ஏங்க அந்த ஒரு சீனை முழுசா காட்டுங்களேங்க, ஏங்க அங்க கத்தி விட்டு அப்புறம் கடைசியா காட்சி முடியும் போது அது சரி ரைட் அப்படின்னு சொல்லி பாருங்க, இந்த காட்சியை பார்க்கணுமா பாருங்க அப்படின்னு பார்க்க விட்டேன். இறுதி கட்ட காட்சி, இந்த படைப்பின் உண்மை நாயகன் மருத்துவமனையில ஐயா நீதியரசர் அவர்கள் சொன்னது போல 100கணக்கான கோடிகள் இல்லை, இந்த உலகம் அதிர்ந்து போகும். வேற 5000 ரூபாய்க்கு கூட கழுத்தறுத்து கொலை பண்ற கூட்டம் இருக்கிற இன்றைய சமூகத்துல 1000 கோடி ரூபாய் 1000 கோடி ரூபாய் விலை பேசப்பட்ட நிலையில தன்னுடைய இடது காலால எட்டி உதைத்தவன் உலகத்துல எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த படம் வரும்போது அந்த பேருண்மைகள்லாம் தெரியும் போது அதிரும் மனித மனங்கள். அவன் சாதியாக இருக்கிறான், மதமாக இருக்கிறான் அப்படிங்கிறதுலாம் முக்கியம் இல்லை, இல்லை வேற்று மொழியாக இருக்கிறான், மனிதனாக இருந்தாலே போதும். அந்த 30 பேரும் அந்த இறுதி கட்ட காட்சிய மருத்துவமனையும் அவனுடைய மரணமும் ஊர்வலமும் இன்ஜினியர் பாரு அப்படின்னு இந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் குரல் பதிவு தளம், அங்க ஒரு அறைக்குள்ள 30 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு சின்ன அறை தான். நாங்க 2 பேரும் இங்க அந்த பொறியாளர் அறையில இருக்கோம். அந்த காட்சி போகுது, பாக்குறீங்களான்னு நான் கேட்கிறேன். ஏன்னா இறுதிக்கட்ட காட்சி என்ன மாதிரி மனநிலை, ஏன்னா இவங்க தினம் திரையை பாக்குறவங்க, இந்த அவனுக்கு நீ பேசு, இவனுக்கு கத்து, இவனுக்கு திட்டு நீனு அப்படின்னு. அப்ப தினம் பாக்குறவங்க அவங்களுக்கு வேற அது ஒரு பெரிய மரத்து போயிருக்கும். அப்ப நீங்க அந்த இறுதிக்கட்ட காட்சி பாக்க போடுங்க அப்படின்னாங்க. நடக்குது, இறுதிக்கட்ட காட்சி போகுது. அறையில நாங்க இங்க உட்காந்துருக்கோம், பொறியாளர் நானும் காட்டுறாரு. ஏன்னா நடுப்புற கண்ணாடி இருக்கும், உங்களுக்கு தெரியும். அந்த அறையை இந்த அறையை தடுக்கிறது எனக்கு சொல்றதுக்கு. ஒரு அம்மா குனிஞ்சு அழுதுச்சு, இன்னொரு அம்மா சேலை எடுத்து, இன்னொரு அம்மா திரும்பிச்சு, ஒரு பையன் கரிச்சு போடுவான் புரிஞ்சுக்கலாம். இவர் என்கிட்ட சொல்லிட்டே இருக்கார், பாரு சார். இதெல்லாம் இறுதிக்கட்ட காட்சியினுடைய அதுக்கு முன்னாடி வரைக்கும் சிலிர்ப்பு, நெருப்பு, தகிப்பு, படம் பூரா அப்படிதான். ஆனா அந்த இறுதிக்கட்ட காட்சி அது சொல்லு சார், அந்த பாரு சார், அந்த பையன் அந்த அந்த நிக்கிறான் பாரு சார், நின்று பாக்குறான். பாடல் அங்க முடிஞ்சது. எள்ளுவய பூக்களே எப்படி ஒரு பாடலோ, எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். இதுல வீரப்படையாண்ட வீரா, வெற்றிக்கு பிறந்த தீரா அப்படின்னு அந்த பாடல் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதியிருப்பாங்க. அவன் மக்களை மறந்து மறைந்தாயே மாவீரான அந்த பாடல். அது வெறும் பாடலா கேட்டாலே யாராலையும் தாங்க முடியாது. காட்சியா முடியும் போது அந்த
ஒரே அழுகை சத்தம், கதறல் சத்தம். எனக்கு எனக்கு வெளவெளத்து போச்சு. ஏன்னா இந்த மனநிலைங்கிறது அது அது எப்படியாப்பட்ட மனநிலைன்னு உங்களால ஏதாவது ஒரு வகையில புரிஞ்சுக்க முடியும். ஒரு பையன் எந்திரிச்சு, எல்லாரும் அப்படி கலங்கிட்டு இருக்காங்க, கத்திட்டு இருக்காங்க. ஒரு பையன் அந்த அந்த பொறியாளர் அறைக்கு 30 பேர் வர முடியாது, ஏன்னா சின்ன அறை. நீங்க இங்க வரீங்களா, நாங்க வரட்டுமான்னு கேக்குறாங்க. கண்ணை தொடச்சிட்டு, இல்ல நான் வரேன்னு இப்படி வெளியில போறேன். நான் போறதுக்குள்ள 30 பேர் வெளியே வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு கதறி அழுததுங்கிறது அது என் படைப்புக்காகங்கிறது மட்டுமே நான் நினைக்கல. ஒருத்தன் அறம் கொண்டு வீரம் கொண்டு நேர்மை கொண்டு பிறந்து வாழ்ந்த ஒருத்தனுடைய வாழ்க்கைங்கிறதுனால தான் அந்த கதறலும் அந்த அழகையும். இல்லைன்னா வராது, வரவே வராது. நான் இந்த படம் வெற்றி படம்ங்கிறது இல்லை, எனக்கு எந்த சந்தேகமுமே இல்லை. இன்னொன்னு, என் மனது நெருங்கிய எத்தனையோ மூத்த பத்திரிகையாளர்கள் அவங்க பார்த்து நான் வளர்ந்துருக்கேன். நிச்சயமா அவங்க என்னை வளர்த்தணும்னு நினைப்பாங்க. ஒரு படைப்பை எடுத்துட்டு ஒரு படைப்பாளி கெஞ்சவே கூடாது. உரிமை வேற. எப்படியாவது பாருங்க, எப்படியாவது வெற்றி அடைவீங்க. நீங்க வெற்றி அடைய வைக்கிறதுக்கான தரமும் தகுதியும் அறமும் நேர்மையும் உண்மையும் அந்த படைப்புல இருக்குன்னா உலகத்துல யாராலையும் அந்த வெற்றியை தடுக்கவே முடியாது. இந்த படைப்பினுடைய வெற்றிங்கிறது அது நான் இவ்வளவு காலம் போராடினேன். எல்லாரும் தெரியும், எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடும்போதுதான் இழுத்து பிடிச்சி என்னை நிறுத்தி இடையில என்னுடைய போராட்டம் குறைவாக இருக்கும். அப்படி இருந்தும் பரந்தூருக்கு போயிட்டேன். போய் அங்க உண்டில்லன்னு பண்ணிவிட்டேன். வந்த உடனே பெரிய ரைடு இவங்க தான், யாருக்குன்னு அடங்குற ஆள் இல்லை. ஆனால் பணம் போட்டவர்கள் சொல்லும் போது நான் யோசிச்சேன், இந்த படைப்பு படையாண்ட மாவீரனுடைய வெற்றி. அதாவது நான் சந்திரகாடு எடுத்தேன். ஒரு இனமும் வனமும் சிதைந்த வரலாறு. அதிகாரத்தை கையில் வச்சிருக்கிறவன் ஆட்சியாளனா இருக்கலாம், அமைச்சரா இருக்கலாம், காவல்துறை அதிகாரியா இருக்கலாம், எவனா இருந்தாலும் எங்கள் மண்ணில் அங்க நடத்தின அந்த காட்டு மிராண்டி வேட்டை, பெருமான மயில மட்டும் அடிச்சு திங்கிற, எங்கள் வீட்டு பெண்களை சிதைச்சு நூற்றுக்கணக்கான பேர் அந்த காவிரி ஆற்றுல தூக்கி போட்ட அந்த காட்டு மிராண்டி, அவன் தேவாரமாக இருக்கட்டும், இல்லை எண்ணற்ற அதிகாரிகளா இருக்கட்டும், உரிச்சு எரிச்சு சாம்பலாக்குன அந்த படைப்புல. ஏன்னா என் மொழியை பேசுகிற, என் இனத்தை சார்ந்த, அல்லது என் மண்ணில அவன் எந்த சாதியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எங்கள் வீட்டு பெண்களையும் எங்கள் வீட்டு ஆண்களையும் அவன் அச்சுறுத்தினாலோ அடிமைப்படுத்தினாலோ அடிச்சாலோ அழிச்சாலோ அவன் எவனாக இருந்தாலும் அவன் இந்த மண்ணில் இந்த உலகத்து முன்னாடி தலைமுனையிலும் தான் நான் சந்திரகாடு எடுத்தேன். அது ஒரு இனமும் வனமும் சிதைந்த வரலாறு. முந்திரிக்காடு. ஒரு நிலமும் ஒரு இனமும் அழிக்கப்பட்ட வரலாறு. அந்த பின்புலத்தை பாருங்க. இந்த படம் பேசும், இந்த படம் அடிக்கும், இந்த படம் ஏற்படுத்துகிற அந்த கேள்வியும் வேள்வியும் பதில் சொல்றதுக்கு இங்க யாரும் இருக்க முடியாது, ஆள் இல்லை. ஆனால் அறம் பேசியதுனால், இந்த படத்தை எதையுமே செய்ய முடியாத ஒரு நிலை இருந்ததுனால இன்னைக்கு எல்லாத்தையும் தாண்டி அவங்கள நம்ம வாழ்த்துறதும் சரியானதா அல்லது தூற்றுறதும் சரியானதான்னு எனக்கு தெரியல. இந்த படத்தை பார்த்த சென்சார் போர்டு அதிகாரிகள், மெம்பர்கள் யாராலையும் எதுவுமே சொல்ல முடியல. பாடலை கொண்டுட்டு போகும்போது பல கட்டுகளை கொடுத்தவங்க படம் பார்த்தாதான் நாங்க பாடலுக்கு அனுமதி கொடுப்போம்னு சொல்லி முதல் முறையாக தமிழ் திரை வரலாற்றுல முடியாதுட்டாங்க. எனக்கும் அவர்களுக்கும் கடுமையான வாக்குவாதம். ஆனா நான் படத்தை எடுத்து முடிச்சு கொடுத்தேன். கொடுத்ததுக்கு பிறகு நீங்க அவ்வளவு பெரிய மாவீரனுடைய வரலாறு இவ்வளவு செறிவாகவும் இவ்வளவு வலிமையாகவும் சொல்லும் போது ஏன் அவருடைய படத்தையே நீங்க தொடக்கத்துல போட்டு சமர்ப்பணம்னு நீங்க செய்யக்கூடாதுன்னு என்னை கேட்டு அப்படிதான் நான் பதிவு பண்ணிருக்கேன். ஆமா, இது காடு வெட்டி குரு அவர்களுடைய ஒரு பெரு வரலாறு, வீர வரலாறு. அவர் வரலாறு ஏன் எடுக்கணும்?
அப்படின்னா நான் எதையும் உங்கள்கிட்ட மறைக்க தயாராக இல்லை. எந்த சமூகமானாலும் தமிழ் சமூகம் பாதிக்கப்படும் போதெல்லாம் ஓடி ஓடி நின்று போராடி மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில ஏன் நான் காடுவெட்டி குரு அவர்களுடைய வரலாறு எடுக்கணும்? ஆட்டோ சங்கர் வன்னியர் இல்லை, வீரப்பன் வன்னியர். ஆட்டோ சங்கர் எடுக்கும்போது நான் சாதியாக பார்க்கப்படலை. அனிதா வீட்டுல போராடும் போது இன்னைய வரைக்கும் என் மேல மட்டும் வழக்கு இருக்கிற நிலையிலும் என்ன சாதியா பார்க்கப்படலை. தேவர் கல்லூரியில தென்காசியில போய் மீட்டெடுக்கும் போது எல்லா சமூகத்தையும் சேர்த்து என்ன பார்க்கல. தூத்துக்குடியில 4 என் சக குடி பறையர்களை வெட்டி சாய்ச்ச அந்த நிலையில அங்க அவர்களுக்குரிய குலதெய்வத்தை அந்த சாமிக்கு அடிக்கல் நாட்ட நான் போகும்போது அதிகாலை 6 மணிக்கு தூத்துக்குடி விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டான். அப்ப கூட என்ன சாதியா பார்க்கல. ஆனால் ஒரு சமூகம் நேர்மையற்று பாதிக்கப்படும் போது, அது நான் பிறந்த சமூகமாக இருக்கும்போது ஒரு திரைப்படம் வருது. அந்த திரைப்படத்தில் இருக்கிற அந்த கதாபாத்திரம், அந்த கொடூரமான காவல்துறை அதிகாரி, அவன் வேற ஒரு தமிழ் சமூகம். அந்த சமூகத்தை கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவ்வளவு கொடூரமான தேவாரம் எங்கள் வீட்டு பெண்களை எத்தனையோ பேர் சிதைச்சு வன்முணர்ச்சி செஞ்சு 3 நாள் துணி கூட கொடுக்காம நிர்வாணப்படுத்தி நின்ன நிலையில அப்பொழுது கூட அந்த காட்டுமிராண்டினுடைய சாதியை நான் சொல்லல. ஏன்னா 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட தமிழ் பேரினத்தின் ஒரு பிரதிநிதியான அந்த சமூகத்தை சொல்லி இழிவுபடுத்த கூடாது. ஆனால் வேற ஒரு சமூகத்தவனை அவன் பேரை வச்சு, இவர் குரு அவர்களுடைய பேரை வச்சு அவர்களுடைய சின்னத்தை அங்க பொறுத்து இன்னைக்கு அதை அவமானப்படுத்தின நிலையில ஏன் இது தவறு? ஒரு அற்புதமான படைப்படுத்திட்டு ஏன் இதை செய்யணுங்கும் போது திருமண பக்கம்ல என் காது செவிடாகிற அளவுக்கு நான் சாதி வெறியனாக கட்டமைக்கப்பட்டேன். அப்ப என்னுடைய நண்பர், என்னுடைய சகோதரன், ஒரு ஊடகவியலாளர், நீ செஞ்சது தப்பு, கௌதமன் கேட்டதுல என்ன குறை அப்படின்னு அந்த இயக்குநர்கிட்ட கேட்ட போது, ஆமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் தாதா தானே, ரவுடி தானே, ஏன் உங்க கௌதமன் சந்தனக்காடு எடுத்தாருல்ல, அவனுடைய வரலாறு எடுக்கட்டும், சொல்லட்டும். சொன்ன போது ஒரு புன் சிரிப்பு மட்டும்தான். ஏன்னா என் இனத்தை பார்த்து, என் தமிழினத்தை பார்த்து சவால் விடும் போதே எவனாக இருந்தாலும் எதிர்கொண்டு ஐநா சபை வரைக்கும் போய் 3 முறை நின்னா, நான் பிறந்த சமூகத்தை நேர்மையற்ற முறையில கரைப்படுத்தும் போது, அந்த சமூகத்துல பிறந்ததுனாலேயே நான் கேட்டதுக்காக என்னை இப்படி கரைப்படுத்தும் போது, ஒருத்தன் அறத்தோடு வீரத்தோடு நேர்மையோடு வாழ்ந்த ஒரு வரலாற்றை அசிங்கப்படுத்தும் போது வேடிக்கை பார்க்க கூடாதுங்கிறது மட்டுமில்ல காரணம். நான் பூசி மொழிகள்லாம் ஒரு காலமும் பேசினதில்லை, இப்பவும் அதைத்தான் நான் சொல்ல போறேன். என்னன்னா, தமிழ் சமூகத்தின் உங்க உலகத்தின் மூத்த குடி தமிழ் குடி, கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதியிருக்காங்க. அந்த மூத்த குடியில பெருங்குடி வன்னியர் குடி. அது பெருமைக்கோ தம்பட்டமாக சொல்றது இல்லை. அந்த பெருங்குடிய நீ யாரோ ஒருத்தர் அசிங்கப்படுத்தும் போது ஒட்டுமொத்த அந்த தமிழ் சமூக அந்த தமிழ் சமூகத்தில் இருக்கிற அந்த பெருங்குடி கொந்தளிச்சு நீதி கேட்கும் போது, ஒரு மாடு ஆடு நாய்கிட்ட கால் பட்டா கூட அது கத்துச்சுன்னா ஐயோ சாரி அப்படின்றோம். நம்ம ஒரு பொருள் மேல கையப்பட்டா தொட்டு கும்பிடுறோம். ஒரு சமூகமே கதறு தப்புங்குது. ஆமா நான் சொல்லுவேன், உன்னால என்ன செய்ய முடியும்? ஆமா அப்படின்னு என்ன திமிரு, என்ன அகங்காரம். இதே இடத்துல என்னுடைய சந்தனக்காடு, அந்த காட்டுமிராண்டிகள் சிதைக்கப்பட்ட அந்த செந்தமிழ் நாடுன்னு அந்த படைப்பெஞ்ச போட்டு இதே இடத்துல நான் பேசினேன். நாங்க பேசுறதுக்கு அப்புறமா அதே திமிரு, அதே கொக்கரிப்பு. அப்ப நான் சொல்றது, உனக்கு எதிரினா அந்த சமூகத்தின் தலைவர்னா, உனக்கு ஆளுமை இருக்குன்னா, ஆண்மை இருக்குன்னா நேருக்கு நேரம் போது. ஆனால் இந்த சமூகத்துல ஒரு பெருங்குடியா தமிழ் மொழிக்காக, இனத்துக்காக எல்லாரும் நிற்கிறான். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சமூகத்துல அவன் யாராக இருந்தாலும் இந்த இனத்துல எந்த ஒரு சாதியும் பெருசாதி இல்லை, உயர்ந்த சாதி இல்லை, எனக்கு மேலானவனும் இல்லை, எனக்கு கீழானவனும் இல்லை. அப்படி ஒரு நிலையில நீ கொந்தளிக்கும் போது கூட திமிரா பேசுறதுங்கிறதும்
அந்த சமூகம் நான் எதுக்கு தமிழுக்கு நிக்கணும், நான் எதுக்கு இனத்துக்கு நிக்கணும், நான் ஏன் ஈழத்துக்கு நிக்கணும்னு ஒரு பெரும் இளைஞர்கள் கூட்டத்தை கொண்ட அந்த சமூகத்தை கோபப்படுத்தி பார்க்கறதுல உனக்கு என்ன நியாயம் இருக்கு, உனக்கு என்ன அறம் இருக்கு? இன்னும் சொல்ல போனா இதற்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிற ஆள் நீ தமிழனே இல்ல, என் மொழிக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாதவன். நீ எங்கேயோ ஒரு பின்புலத்துல இருந்து நீ சொல்ற. அப்ப ஒரு இதுக்குள்ள இருக்கிற அரசியல் என்னன்னா, நான் ஜல்லிக்கட்டுக்கு ஏன் அவனியாபுரத்துல வாடிவாசல்ல போய் நின்று ரத்தம் சிந்தி போறான்னா வெறும் மாடு மட்டும் விளையாடுறதுக்கு இல்ல, அந்த இடத்தை தான் பார்க்கணும். மாட்டோட விளையாடுறது நம்மளுடைய மரபு. ஏன் நெஞ்சு, ஏன் ரத்தம், ஏன் மாடு குத்துனா ஏன் பயம் தான் தெரியுது. எந்த மாடு செத்ததா சரித்திரம்ல, உனக்கு ஏன் பயம்? சிங்கத்தோட விளையாட முடியுமான்னு கேள்வி கேட்ட ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு பதில் சொல்றதுக்கும் பதிலடி கொடுக்கறதுக்கு தான் நான் வண்டியாபுரம் வாடிவாசல்ல நின்னேன். ஏன்னா நீங்க ஜெர்சி மாடு வந்துடும். இன்னைக்கு இயற்கை விவசாயத்தில் அதனுடைய மூத்திரமும் அதனுடைய சாணமும் தான். அந்த இயற்கை மாடு அந்த பால் கறந்தா தான், அந்த பாலை குடிச்சா தான் அறிவுள்ள பிள்ளைகள் வளரும். இல்லைன்னா மாடும் பன்றியும் சேர்ந்த ஒரு இனத்துல இருந்து பாலை குடிச்சா என்ன ஆகும்? அப்ப என் இனம், என் நிலமும் அழிக்கப்படுது, என் இனமும் மலராக்கப்படுது, என் நிலமும் மலராக்கப்படுது. அப்ப இன்னைக்கு நம்மாழ்வார்னு ஒருத்தர் வந்து இயற்கை விவசாயத்தை புகுத்தி அப்படி வந்துட்டு இருக்கும் போது இதுக்குள்ள இருக்கிற இந்த சூழ்ச்சியை பார்க்கும் போதுதான் அடிச்சு உதச்சி இந்த மண்ணுல மீண்டும் நம்மளுடைய ஜல்லிக்கட்டு விளையாட்டு நடந்தே தீரணும்னு தான் நான் போய் வாடிவாசல்ல நின்னது. அவன் அடி சாதா தொப்பியை கழித்து இரும்பு தொப்பியோட வரும்போதும் நெஞ்ச நிமித்திட்டு போய் நின்னது, ரத்தம் சிந்தும் போது கூட சீறி பாஞ்சதுங்கிறது திமிரு இல்ல, வேற வழி இல்லை. அப்ப தமிழ் சமூகத்துல எழுச்சியோட ஒரு நிக்கிற எந்த இனமாக இருந்தாலும் அது சின்ன சமூகமா இருந்தாலும் சரி, பெரிய சமூகமா இருந்தாலும், ஆனா பெரிய சமூகமா இருக்கும்போது அவர்கள் உரிமை மறுக்கப்படுறதும், அவர்கள் அடக்கப்படுறதும், அவர்கள் அவமானப்படுத்தப்படுறதும் ஒரு பெரும் சமூகத்துல நிகழ்ந்தா அவனுக்கே இப்படி நிகழ்ந்துருச்சுப்பா, நாம என்ன செய்ய போறோம்? ஒன்னும் செய்ய முடியாது. இப்படியேதான் அடங்கி கிடக்கணும், அடிமையா கிடக்கணும் அப்படிங்கிற நிலை இருக்குல்ல, அது வன்முறைகளுக்கெல்லாம் மேலான வன்முறை. அப்ப நீனு தவறும் செஞ்சுவிட்டு அதுக்கு மேல திமிரா நிற்கும் போது உனக்கு பதிலடியும் கொடுத்தே தீரணும். என் மண்ணுல உனக்கு இவ்வளவு திமிர் இருக்குன்னா அப்ப இந்த மண்ணுல இருக்கிறவனுக்கு எவ்வளவு இருக்கும்? அது திமிரா இருக்கணும்னு அவசியம் இல்லை, அறமாக வீரமாக இருக்கணும். இந்த படம் என் இனத்தை, என் இனத்திற்குரியவர்களை தலை நிமிர்த்தும், என் எதிரிகளை 100% தலைமுடிய வைக்கும். அதுதான் படையாண்ட மாவீரா. தவிரவும் இது மட்டும் இல்ல, என்னுடைய வாழ்நாள் லட்சியமே சந்தன காடு எடுத்த முந்திரி காடு, முந்திரி காட்டுல இன்னும் ஒரு மாவீர வரலாறு இருக்கு. என் தாய்க்கும் தாய் மொழிக்கும் சமமான என்னுடைய தமிழீழ தேசிய தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு சமமான தோழர் தமிழரசன் வரலாறு. அந்த வரலாறு வரும்போது தெரியும். சந்தனக்காடு வரலாறு, முந்திரிக்காடு வரலாறு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் மேல இந்த பிறப்பினுடைய அர்த்தமாக நான் காத்துட்டு இருக்கிறது. நான் முன்னாடி சொன்னது போல என் தாய்க்கு சமமான தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய வன்னிக்காடு வரலாறு எடுக்கிறதுக்கு தான் நான் காத்துட்டு இருக்கேன். அது வரும்போது இங்கேயாவது என் இனத்தின் எதிரி தலைமுடிவான், இந்த உலகமே தலைமுடிய போது தலைவர் பிரபாகரன், அண்ணன் பிரபாகரன் வரலாறு வரும்போது இந்த உலகம் தலைமுடியும். ரூட்ஸ்ங்கிற வேர்கள், அது பெரும் நாவல். கருப்பினத்தை அடக்கின வெள்ளையர்களுடைய அந்த குரூரங்களை சொன்னது. அது தொடராக 100 எபிசோடு வந்தது. 100வது எபிசோடு வரும்போது அமெரிக்காவினுடைய தலைநகர்ல வெள்ளைக்காரர்கள் எல்லாம் மண்டியிட்டு முட்டி போட்டு கையெடுத்து கும்பிட்டு எங்கள் முன்னோர்கள் செய்த பாவத்திற்கு நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம்னு சொன்னாங்க. வீரமும் அறமும் செறிந்த எங்களுடைய ஈழ போராட்டத்தை இந்த உலகம் தோன்றின காலத்திலிருந்து முடிகிற காலம் வரைக்கும் அப்படி ஒரு தலைவன் இந்த உலகத்தில் இல்லை, எந்த இலக்கியத்திலும் இல்லை. அண்ணன் பிரபாகரனுடைய வரலாறு நமக்கெல்லாம் தெரிஞ்சது கொஞ்சம். இப்படி அந்த வரலாற்றை செய்யணும், அதுக்குதான் இந்த வரலாறு செஞ்சிருக்கேன். இந்த வரலாற்றில் நான் வெல்லணும். இந்த வரலாறே நாங்க போட்ட பட்ஜெட்டோட பல மடங்கு கூடிருச்சு. நான் அந்த வரலாறு நேரடியாக எடுக்க முடியாது. ஆனால் 15 ஆண்டுகளாக உலகம் முழுக்க சுத்திட்டு இருக்கேன்.
ஐநா சபைக்கு போறதோட நிக்கல, மீதம் இருக்கிறா எவ்வளவு தளபதிகளை சந்திக்கணுமோ சந்திச்சு சேகரிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆக இந்த வரலாறும் இந்த வெற்றியுங்கிறது என் இனத்திற்கான தலைநிமிடம். இப்படிப்பட்ட இந்த நிகழ்வுல என்னை ஆளாக்கியவர்கள், என் மீது பேரன்பு பெரும்பாசம் கொண்டவர்கள் எல்லாருமே இங்க நான் அழைச்சிருக்கேன். அது என்னுடைய அதாவது நான் நடிச்சு இயக்குன மகிழ்ச்சி படத்தினுடைய தயாரிப்பாளர் மணிவண்ணன் அவர்களாக இருக்கட்டும், இன்னைக்கு என்னை வச்சு படம் எடுத்த எல்லாருமே இங்க வந்திருக்காங்க, என்னை உருவாக்குனவங்க வந்திருக்காங்க, என் வாழ்க்கையில மறக்க முடியாதவங்க. நீங்க சிவசக்தி பாண்டியன் சார் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மிக கடுமையான எதிர்ப்பு, காதல் கோட்டை காலமெல்லாம் வாழ்க, காலமெல்லாம் காதல் வாழ்க, கண்ணெதிரே தோன்றினான், இந்த படம்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவ்வளவு பெரிய நெருக்கடி. தங்கர் பச்சான் அவர் கூட கௌதமனுக்கு கொடுக்காத என்ன டைரக்டர் ஆக்கினாரு, அது சொல்றது எனக்கு ஒண்ணு இது இல்லை. மோகன் பையன் ஒரு 60 படங்கள் அசோசியேட்டா வேலை செஞ்சவர், நான் உண்ணாவிரதம் பண்ணாரு. அவர் சொன்ன வார்த்தை, கௌதமனை நான் கனவே கிடையாதுல்ல டைரக்டர் ஆக்கிய தீர்வுன்னு சொல்லி ஆக்கினார். எல்லா நிலையிலும் என் குடும்ப வாழ்க்கை உட்பட என் கூட அவர் கூட நான் நிக்கிறேன், அவர் என் கூட நிக்கிறார், எல்லாருமே அப்படிதான். அது மாதிரி இந்த படைப்பு ஒரு கட்டத்தில் தடைப்பட்ட போது நான் இருக்கேன், நான் கூடவே இருப்பேன்னு சொன்ன என்னுடைய சகோதரர் கிருஷ்ணமூர்த்தி, முதல்ல யாருன்னே தெரியாத வையினாரு, முன்னாள் எம்எல்ஏ அவரு ராஜான்ட்டு திருப்பத்தூர் எம்எல்ஏ போன் பண்ணி சொல்லி கௌதமனை அப்படி சொல்லிவிட்டேன்னு சொல்லி என்னை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் நான் சென்னைக்கு வரேன் அப்படின்னாரு. திரும்ப இது எந்த குரல்னு எனக்கு தெரியல, ஏன்னா இவருதான் போன வையினவரை போன நான் ஏன் பதிவு பண்ணி வைக்கணும். நேரா வந்தவர் எவ்வளவு வேணும்னு கேட்டாரு, ஒரே நேரத்தில் 2 கோடி பண்ணுங்க படம் அப்படின்னாரு. ஒரு கட்டத்துல நிக்கும் போது அதுக்கப்புறமும் இந்த படம் ஒரு பெரும் பொருட்செலவு, ஏன்னா நினைச்சதை எடுத்துடணும், நான் கொஞ்சம் வதச்சதா தான் நினைக்கிறேன். கடைசி கட்டத்தில் ஐயா சரவணராஜ் அவர்கள் ஒவ்வொரு முறையும் அதை பார்த்துட்டு இவ்வளவு தூரம் வந்துருச்சுல்ல, அடுத்த கட்டம் நான் பாத்துக்கிறேன் செய்யுங்க, நல்லா செய்யுங்க, இந்த விழாவை கூட சத்தியம் தேட்டர்ல வைக்கணும்னு சொன்னவர் அவரு. என்ன செலவு பார்த்துங்க அப்படின்னு. ஆனா அது வேலை நேரமாக இருக்கு, காலை நேரத்துல தான் தராங்க, இந்த அரங்கம் பத்தாது அப்படின்னு. ஆக இப்படி நீங்க செல்வா மாஸ்டர் என் கூட பிறக்கலன்னு நான் நினைக்கிறேன். முதல் முறையாக இந்த கதையை சொல்றேன் சார். சீனா நல்லா இருக்கு சார், ஸ்கிரீன் டேவே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டாரு. எவ்வளவு உங்களுக்கு மாஸ்டர் சம்பளம்? வெளியே கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெரிய சம்பளம் ஒரு நாளைக்கு. உண்மையா சொல்றேன், அந்த ஒரு நாள் சம்பளம் கூட முழுசா நான் கொடுத்தேன்னு தெரியாது. ஆனா என் கூட 25 நாளைக்கு மேல இந்த படைப்பை ஒரு நெருப்பு தகிக்கிற அந்த காட்சி. ஏன்னா எனக்கு வெறி, நேர்ல சண்டை போடுறதே மரபணுல இருக்கிறதுன்னு வைங்க, காட்சியாங்கிறது நான் விஜயகாந்தோடைய அவரை பார்த்துதான், சிவப்பு மல்லியை பார்த்தா எங்க அப்பா கம்யூனிஸ்ட் போராளி, அதை பார்த்துதான். ஆக இந்த அவர் என்னை பயன்படுத்தினதும், நான் அவருக்கு எனக்கு இதெல்லாம் வேணும்னு கேட்டதும், அவர் என் கூட செஞ்சு கொடுத்துட்டு எப்ப சார் எப்ப ரிலீஸ் சார், எப்ப பணம் வரும்னு ஒரு நாள் கேட்டதில்லை. அது மாதிரி தேஸ் மாஸ்டர் யார சொல்றது யார விடுறது, கிங்ஸ்லி என்னுடைய நண்பன், அதுக்கு முன்னாடி எல்லாம் நான் பார்க்கல. இப்ப நண்பன் அப்படி ஒரு நண்பனை பார்க்க முடியாது. ரெடிங் கிங்ஸ்லி சமுத்திரக்கணி என்னுடைய 30 வருஷ கால நண்பன். என்ன நண்பன் செய்யணும், நான் வரேன், என்ன எதுவுமே கேட்கல, நீ தப்பா எடுக்க மாட்டேன். நான் சொன்னேன், இது சாதிய படமாக தெரியும், படம் முடியும் போது இது தமிழ் சாதி படமாக முடியும். ஏன்னா இங்க சாதிய மர மனிதனை நினைவு சொல்லிதான் இந்த மொழிக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாத கூட்டம் 50 வருஷமா அடிமைப்படுத்த ஆண்டுகிட்டு இருக்கு. அதுக்காக சாதியை நான் நினைச்சு தூக்கி புடின்னு சொல்லல. உன்னை மறக்க சொன்னவன் நீ என்ன சாதின்னு அவனை கேட்டக்கூடாதுன்னு தான் அவன் உன்னை மறக்க சொன்னது. நீ சாதி எல்லாம் உன்னால எந்த காலத்தையும் மதத்தை விடு சாதி விடுனா உடனே விட்டுறாங்களா? எவனா கூட சொல்லுங்க, மதத்தை விடுங்க எவனா சொல்லுங்களேன் பார்ப்போம். எவன் கேட்பான்? எவனுமே கேட்க மாட்டான். சாதியை விடுங்கன்னு சொல்லுங்க, கை தட்டுவான். எந்த சாதியை விட மாட்டான். என்னன்னா எங்க மாமா வீட்டு சொந்தத்துக்கு கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க, எங்க அத்தை வீட்டுக்கு போயிருந்தாங்க, யாருக்கு பொண்ணு கொடுக்கறது, எங்க சொந்தத்துலதான் ஒருத்தர். அப்புறம் என்ன சாதி எங்க ஒழியாது? எங்க ஒழிச்சிங்க? நீங்க ஒழிக்க ஒரு காலமும் முடியாதுங்கிறது அது சாத்தியப்படுத்தலாம் ஒரு அறமான அரசு வரும்போது. ஆனால் ஏற்றத்தாழ்வு பார்க்கிற மனநிலையை அடியோடு வெட்டி வீழ்த்தணும். எனக்கு இவன் கீழானவன் எனக்கு மேலானவன் இருக்க கூடாது.
அப்ப எல்லாரும் என் சகோதரன். இந்த படத்துல ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லியிருக்கேன். உன்னையும் இந்த மண்ணையும் காக்கணும்னா ஒரு தாய் மக்களா நில்லுகடாங்கிறது தான் இந்த படம். அது அவனுடைய அடையாளத்தோட சொல்லியிருக்கேன். ஏன்னா எப்பவுமே எண்ணிக்கையில் குறைவானவர்களை எப்பொழுதும் தவறாக நடக்கூடாது. அவனை ஒழிக்கிறன்னா ஒழிக்க முடியாது. ஆனால் எண்ணிக்கையில் பெரும்பான்மை இருக்கிறவனுடைய மனசுல இருக்கிற அழுக்கை அகற்றாமல் இங்க ஒரு சமூக நல்லிணத்தை ஏற்படுத்த முடியாது. அந்த உண்மை தெரியாத எவனாவது நான் ஒழிக்கிறேன்னா எவன் ஒழிச்சான்? ஏன் 50 வருஷமா ஒழிக்கல? சாதிய மர மனிதனை நினைன்னு சொல்லி ஆட்சி அதிகாரத்தை எங்கள்கிட்ட கொடுத்தா ஒழிச்சிருன்னு எவனோ ஒழிச்சிருக்கான். தமிழ் சாதி உரிமைகளை ஒழிச்சிருக்கான். என்ன ஏன் நம்ம இட ஒதுக்கீடு கேட்கிறோம்? என்ன ஏன் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த கேட்கிறோம்? ஏன் நடத்த மாட்டேன்? நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சிடும், எங்களுக்கு தெரிஞ்சிடும். அங்க உட்கார முடியாது. எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் யாராருக்கு என்ன பங்கோ அந்த பங்கீடு நடக்காமல் தமிழ் சமூகம் அமைதியும் கூடாது, உரிமையும் கிடைக்காது. அதற்கான அடையாளமாக தேவைப்படுற இடத்துல நான் சொல்லியிருப்பேன் ஒழிய நான் அதுக்கு மேல விளக்கம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆக இந்த படைப்பு படையாண்ட மாவீரா, இன்னைக்கு நான் இங்க எல்லாரையும் சொன்னேன். என்னுடைய பேரன்பிற்குரிய சகோதரர் சீமான் அவர்கள் எந்த ஒரு விடயமா இருந்தாலும் அது ராத்திரி 1 மணியா கூட இருக்கும். தமிழ் தேசியத்துக்கு ஏன் 2 சாதி, 2 கட்சி, தமிழ் பேரரசு ஒண்ணு, நாம் தமிழர் ஒண்ணு. அவர் இருக்கும்போது நீ ஆரம்பிச்ச எத்தனை திமுக கட்சி, திராவிட கட்சிகள், எத்தனை கட்சிகள்? தமிழ் இனத்தை காக்க, தமிழ் மண்ணை காக்க திசைக்கு ஒரு தலைவன் தேவை. திசைக்கு ஒரு தலைவனை தமிழ் சமூகம் உருவாக்காமல் ஒருத்தன் வீழ்ந்தா இன்னொருத்தன் எழுணும். தேவைப்படும் போது எப்படி அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு ஆபத்துனா அத்தனை பிள்ளைகளும் ஒன்று கூடி நிற்குதோ அப்படி நிற்காமல் தமிழ் சாதிகளையும் தலைவன் தேவை. இதை இழிவாக கேவலமாக குதர்க்கமாக பேசுகிற கூட்டத்திற்கு அதை பத்தி நான் கவலைப்படல. அது அவசியமும் இல்லை. அது ஈனத்தனமான பிறவிகள். தன் சமூகத்தை காக்க ஒவ்வொரு சமூகத்திலும் தலைவன் தேவை. அத்தனை தமிழ் சாதிகளும் ஒன்று சேர்ந்து நின்று ஒன்று சேராம ஒரு காலமும் விடியல் கிடைக்காது. இன்னைக்கு உன்னை சாதியை பிரிச்சு வச்சுட்டு என்ன செய்யறான்? விலைக்கு கொடுத்து வாங்குறான். இந்த சாதி நான் எடுத்துக்கிறேன் திமுக, இந்த சாதி அண்ணா திமுக நான் விலைக்கு வாங்கிக்கிறேன். என்ன ஈனத்தனம்? சாதியை ஒழிச்ச நீ சாதி தலைவர்கள் எல்லாம் விலை பேசுவாங்க, பொட்டிக்கு கொடுப்ப, சீட்டு கொடுப்ப, அப்புறம் தான் நீ பிரிச்சு வச்சிருக்கிய. அப்புறம் எங்களுக்கு சரி வாங்குறிய ஆளை விலைக்கு வாங்குறிய, அவனுக்கு பதவி கொடுக்குறியா? என்ன அயோக்கியத்தனம்? ஒரு குரல் எழுந்தது, கூட்டணி கூட்ட ஆட்சியில பங்கு வேணும்னு. இது இப்ப இல்ல, முன்னாடி எல்லா தலைவர்களையும் அடக்கிட்டாங்க. ஆட்சியில பங்கு கொடுத்தா என்ன ஆகும்? அவன் சமூகத்தை வளர்த்துக்கிட்டே இருப்பான். இப்ப என்ன, உனக்கு பொட்டி வேணுமா வாங்கிக்க போயிரு. என்ன இயக்கத்தனம்? அது இனிமே நடக்க கூடாது, இனி நடக்காது. இது இந்த படம் தமிழ் சமூகத்தினுடைய பேராயுதம். அது இப்படி எல்லாம் எண்ணற்ற பிரச்சனைகள் நடக்கும் போது அல்லது எதுவாக இருந்தாலும் முன்னாடி சொன்னது போல ஏன் 2 கட்சி நாங்கள் எப்போதுதான் மேடையில் சந்திக்கிறோம். எப்ப தேவையோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் பேசிக்கிட்டே தான் இருக்கோம். நான் விழும்போது ஒரு காலமும் அவர் வேடிக்கை பார்க்க மாட்டார். அவர் விழும்போது அல்லது அவர் வீழ்த்தப்படும் போது அவன் எவனாக இருந்தாலும் இல்ல எவனாக இருந்தாலும் நான் போய் நிற்போம் முதல்ல. இந்த தமிழ் சமூகம் விழும்போது தேவனா இறுக கைப்பற்றி அவரோட மட்டும் இல்ல இன்னும் தேவையானவர்கள் எல்லாம் ஒரு நேரத்துல காலம் ஒன்று சேர்க்கும். என் இனத்தின் எதிரிகளை இந்த மண்ணில இருந்து ஓட ஓட அடிச்சு விரட்டாம இந்த மண் இந்த இனம் தலை நிமிராத, எங்கள் தலை சாயாது. படையாண்ட மாவீரா அதற்கான தொடக்கம். இந்த படைப்புல இறுதியாக இந்த படைப்புல என்னோடு பணிபுரிந்தவர் அது ஒளிப்பதிவாளர் கோபி ஜெகதீஸ்வரனாக இருக்கட்டும், ஐயா ராஜமுகமது இரவு பகலாக படத்தொகுப்புல எடிட்டிங்ல எல்லாருமே, அவர் மோகனா இருக்கட்டும் ஆர்ட் டைரக்டர், இப்படி யாரும் நான் பிரிச்சு சொல்லணும்னு யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. எல்லாருமே என்னுடைய தயாரிப்பு குடும்பம், தம்பி நிர்மல்ராஜ், தம்பி விக்னேஷ், இப்படி எல்லாருமாக இந்த படத்துல என்னுடைய வேகத்தை மட்டும் இல்ல இன்னும் சொல்ல போன என்னுடைய கோபத்தையும் உள்வாங்கிட்டு தாங்கிட்டு இந்த படத்தை ஒரு நெருப்பு சிற்பமாக கொண்டு வந்த என்னுடைய பெருமரியாதைக்குரிய என்னுடைய பெரும் பாசத்திற்குரிய
இந்த படைப்பு சம்பந்தப்பட்ட அண்ணன், அதாவது உடையலங்கார நிபுணர் முருகனாக இருக்கட்டும், சசியா இருக்கட்டும், ஒப்பனை செய்த சசி அவர்களாக இருக்கட்டும், இப்படி எல்லாருக்கும் என்னுடைய பேரன்பும் பெருநன்றிகளும். இந்த படைப்பு வெல்லுவதற்கு என்னுடைய பேரன்பு கொண்ட சகோதரர்கள், ஊடகவியலாளர்கள், நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்வீங்கன்னு நான் நம்புறேன். ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகம் இந்த படைப்பு கொண்டாடுவதோடு தொடர்ந்து வன்னிக்காட்டின் பயணத்திலும் நாம் சந்திப்போம், பயணப்படுவோம். நான் பேர் யாரையும் சொல்லாம விட்டா நம்மளுடைய ஐநா கண்ணன் அவர்கள் வரைக்கும் எண்ணற்றவர்கள் என்னுடைய நன்றிக்குரியவர்கள். சுந்தரவதன் ஐயா அவர் இங்க இந்த நிகழ்வுக்கு வரல. இப்படி எல்லாருக்குமாக என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும். என் பையன் தமிழ் கௌதமன் அவன் பேசணும்னு எல்லாரும் சொன்னப்ப என்னப்பா எனக்கு பதட்டமா இருக்குன்னா, இந்த படத்தை பார்த்துட்டு வசந்தபாலன் என்னுடைய நண்பர் என்ன சொன்னாரோ, எனக்கு ரொம்ப அவருடைய படைப்புக்கு நான் ஒரு தீவிரமான ஒரு ரசிகர் நான். ஏன்னா அசலான படைப்பு செய்யறது. அவன் சொன்னா, நீங்க பேசி முடிச்ச உடனே ஒரு வார்த்தை கூப்பிடுங்கப்பா, நான் வேணா பேசுறேன்னா வா பேசு. எல்லாருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தமிழ். இது என்னோட 3வது படம். எல்லாரும் அப்பாவை பத்தி வந்திருக்க எல்லாருமே ரொம்ப புகழ்ந்து பேசினாங்க. ஆனா ஒண்ணு நான் அப்பாவுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறது என்னன்னா, எனக்கான ஒரு மேடை, பெரிய மேடை காத்திருக்கு, அதுக்காக தான் ஓடிட்டு இருக்கேன். அன்னைக்கு இங்க இருக்கிற எல்லாரும் பேசின மாதிரி என் அப்பாவை நான் பெருமைப்படுத்தி பேசுவேன். ரொம்ப நன்றி, இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஒரு மாவீரனின் பெரும் வரலாறாக வர இருக்கிற படையாண்ட மாவீரா என்ற திரைக்காவியத்தினுடைய இசை மற்றும் முன்னோட்ட வெளியீட்டு விழாவில் பங்கேற்றிருக்கிற என்னுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஊடக உறவுகள், வாழ்த்தி அமர்ந்திருக்கிற என் அன்பிற்கினிய அண்ணன்கள், இயக்குனர் வி. சேகர் அவர்கள், என்னுடைய அன்பு அண்ணன் சிவசக்தி பாண்டியன் அவர்கள், எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய நீதியரசர் ஐயா கலையரசு அவர்கள், என் அன்பு தம்பி சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்கள், எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். படையாண்ட மாவீரா என்ற படைப்பை படைப்பதற்கு காரணமாக இருந்த தயாரிப்பாளர்கள், அவர்களுக்குத்தான் இதிலே பெரும் நன்றியும் வாழ்த்துக்களையும் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதிலே பெருமுயற்சி எடுத்த என் அன்பிற்கினிய சரவணராஜ், என் அன்பு தம்பி கிருஷ்ணமூர்த்தி, எங்க ஐயா குமாரதேவன், குரல் அமுதன், மதிப்பிற்குரிய ஐயா உமாதேவன், கிரியாட்டக் பாஸ்கர் அவர்கள், பரமேஸ்வரி, குமரேசன், எல்லாவற்றுக்கும் மேலாக இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்த பசுமை தாயகம் என் அன்பிற்கினிய கண்ணன் அவர்கள், வாழ்த்திவிட்டு சென்றிருக்கிற என் பாசத்திற்குரிய தம்பி வழக்குரைஞர் பாலு அவர்கள், கேலி சித்திரத்தின் மூலம் சிந்திக்க வைக்கக்கூடிய பேராற்றல் கொண்ட என்னுடைய அன்பு இளவல்
பாலா அவர்கள் பாட்டை வெளியிட வேண்டும் என்று என்னுடைய தம்பி கௌதமன் எனக்கு அனுப்பியிருந்தார். அதை பாடல் காட்சியை பார்த்து இவ்வளவு சிறப்பாக நடன அமைப்புகள் வந்திருக்கிறதே, இது யாருன்னு அப்ப தெரியல, அதில் யாரு அது செஞ்சதுன்னு தெரியல. மேடைக்கு வந்தது என்னுடைய அன்பு தம்பிகள் இருவரை நாம் பார்த்த பிறகு, தினேஷ் ஸ்ரீதர் இருவரையும் பார்த்த பிறகு அதுக்கு காரணம் அவர்கள் இருவரும் தான் எனக்கு தெரிஞ்சது. அது தினேஷ் கூட நான் பணியாற்றிருக்கிறேன். இளம் வயதிலேயே மிகச்சிறந்த திறமை கொண்ட ஒரு நடன இயக்குனர். அதே போல தம்பி ஸ்ரீதர் அவர்கள்